அன்பு வணக்கங்கள். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஆடிபிள். ஓகே, குட். சூப்பர். ஓகே, ஸோ இப்போ லைக்ஸும் நிறைய போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 23, 24, 25 இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நியூஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வேர்ல்டு நீட்ஸ் த ப்ளூ ஹெல்மெட்ஸ். ப்ளூ ஹெல்மெட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளூ ஹெல்மெட்ஸ் சார், அது என்ன சார் ப்ளூ ஹெல்மெட் அப்படின்னா, யூஎன் இருக்காங்க. யூஎனில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்கனைசேஷனான லீக் ஆஃப் நேஷன்ஸ் அது ஏன் தோற்று போச்சு அப்படிங்கிறத நினைக்கும்போது தான் இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸுக்குன்னு ஒரு பவர் இல்லை. அந்த இதுவை போட்டாங்க. ஓகே, கலெக்டிவ் செக்யூரிட்டி மூலமாக நம்ம வந்து எல்லாத்தையும் நிலைநாட்டணும், பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கலெக்டிவ் செக்யூரிட்டியை நிலைநாட்டுறதுக்கு இவங்ககிட்ட ஃபோர்ஸ் இல்லை லீக் ஆஃப் நேஷன்ஸுக்கு. அப்போ அதே நிலைமை யூஎனுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நேஷன்ஸுமே வந்து அவங்களால முடிஞ்ச ஃபண்டு, அதுக்கப்புறமா வந்து மேன் பவர், இது ரெண்டுத்தையுமே கொடுக்கணும். எக்யூப்மெண்ட்ஸ், மேன் பவர், டெக்னிக்கல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட், இது எல்லாத்தையும் கொடுக்கணும் டு மெயின்டைன் த பீஸ் இன் ஓவரால் வேர்ல்டு. இதுதான் இப்போது இருக்கக்கூடிய அந்த எண்ணம். ஓகேங்களா? அப்போது இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு உருவாகுது. யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு அவங்களுடைய தலையில் இருக்கிறது ஹெல்மெட் என்ன கலர் ஹெல்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஹெல்மெட் கொடுத்துருப்பாங்க. அப்போ யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளூ ஹெல்மெட் அப்படிங்கிறது தான் அதுக்கான விளக்கம். ஓகேங்களா? இதில் ஒரு சூப்பரான ஒரு லைன் இருக்குங்க. என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ ஷால் நாட் பி அ விக்டிம், தோ ஷால் நாட் பி அ பெர்பெட்சுவேட்டர், பட் அபவ் ஆல் தோ ஷால் நாட் பி அ பைஸ்டாண்டர். இது உங்களோட எஸ்ஏல டாப்பிக்காகவும் கேட்கலாம், அதே நேரத்தில் நீங்களும் இன்ட்ரடக்ஷனில் எழுதலாம். எப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். அப்போ ஒருத்தர் ஒரு அநியாயம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அநியாயம் பண்ணுறவருக்கு ஈக்குவல் அவர். அதுதான் இதுக்கு பொருள். அநியாயத்தை சகிச்சுக்கிட்டும் ஒரு விக்டிமாவும் இருந்துடக்கூடாது யாரும், அநியாயத்தை பண்ணவும் கூடாது யாரும், அந்த அநியாயத்தை பார்த்துக்கிட்டும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் மேலே ரொம்ப பெரிய பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய தப்பு. பாவம்லாம் விட்டுருங்க. ரொம்ப பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பை ஸ்டாண்டர்ஸ். சும்மா நின்றுட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சும்மா நின்றுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து யாரை கிரியேட் பண்ணியிருக்காங்க, யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சார்ட்டர்ஸும் இருக்குது. யூஎன் சார்ட்டர்ஸ்லேயே வந்து அந்த இது இருக்குது. சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 8 வந்து அதுக்கான பவர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. சாப்டர் 6ல் என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 6 கமிட்ஸ் டு த பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் த டிஸ்பியூட்ஸ். It commits to the peaceful settlement of the disputes. ஓகேங்களா? Chapter 6 commits to the peaceful settlement of the disputes. Chapter 6. Chapter 7 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி describes the use of armed force. armed force வந்து யூஸ் பண்ணலாம். இவங்க வெறும் வந்து பீஸை மட்டும் நிலைநாட்டணும், இல்லைனா வந்து அந்த அக்ரிமெண்ட் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறமா வந்து ஹியூமானிட்டேரியன் ஒர்க்ஸு, சிவிலியன்ஸை காப்பாற்றுறது, இப்படி மட்டும் கிடையாது இவங்களோட வேலை. இவங்க என்னவும் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸாகவும் யூஸ் ஆகலாம், அக்ரெசிவ் ஃபோர்ஸாகவும் இவங்க யூஸ் ஆகலாம், பட் வித் த ஆத்தரைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆத்தரைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில். செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎன். 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருக்குது. அதில் செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் த ஒன் ஆஃப் த 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎன். அதில் 5 பேருக்கு வந்து பர்மனன்ட் 5ன்னு சொல்லுவாங்க, P5 அப்படின்னு சொல்லுவாங்க, பர்மனன்ட் 5 மெம்பர்ஸ். 10 பேர் வந்து அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி மெம்பர்ஸாக வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து தேர்ந்தெடுப்பாங்க. P5 + 10 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த P5 மெம்பர்ஸ் என்ஜாய்ஸ் வீட்டோ பவர். எந்த டிசிஷனாக இருந்தாலும் 9 மெம்பர்ஸோடைய ஓட்டிங் தேவை. 9 மெம்பர்ஸோட ஓட்டிங் இருந்தாலுமே
அந்த P5ல யாராவது ஒருத்தர் வந்து வேணான்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த டிசிஷன் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இதுதான் நெகட்டிவ் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, இந்த ஆத்தரைசேஷன் இருக்குது, இவங்களோட ஆத்தரைசேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஆத்தரைசேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அக்ரெசிவ் ஃபோர்ஸாக மாறலாம். அவங்க எப்போ வேணாலும் அக்ரெசிவ் ஃபோர்ஸாக மாறுறதுக்கு அவங்க தயார். அப்புறம் சாப்டர் 7லே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்சோ சேஸ் about the requirement the police force or military force can be required to establish the peace. establish பண்ணலாம், peace establish பண்ணுறதுக்கு ஃபோர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அண்ட் தென் சாப்டர் 8 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it can also can arrange the enforcing of peace, arrangement of the enforcing of the peace. ஓகேங்களா, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 75 வருஷம் யூஎன் தொடங்கி 75-76 வருஷம் போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இவ்வளோ வருஷம் போனதில் இவங்களுடைய சில பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, ஹிட் அண்ட் மிஸ்ஸஸ் ஆஃப் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ், ஹிட் அண்ட் மிஸ்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுடைய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் மேலே இவங்ககிட்ட வந்து யூஎனில் peacekeeping force இருக்காங்க. largest contributor of the UN peacekeeping force என்ன நேஷன் தெரியுமா? it is Bangladesh. and India is one of the largest contributor of the peacekeeping force. India one of the தான், பங்களாதேஷ் தான் இருக்கிறதுலே அதிகமாக largest contributor men and women. ஓகே, ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இருக்குது, ஃபெயிலியர் ஸ்டோரிஸும் இருக்குது, இம்ப்ரூவ் பண்ண ஸ்டோரிஸும் இருக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஎன் பொலிட்டிக்கல் டிப்ளமசியில் கம்போடியா, அதுக்கப்புறம் மொசாம்பிக்யூ, அதுக்கப்புறம் கொசாவா, இங்கெல்லாம் வந்து இவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து பேசப்படும். ஆனால் இவங்களோட மிகப்பெரிய ப்ராப்ளமே எங்கள் பைஸ்டாண்டராக எங்கே இருந்தாங்கன்னா ரவாண்டாவில் இருந்தாங்க. ரவாண்டாவில் வந்து there is a 2 tribal unit. ஓகேங்களா, டுட்சிஸ் அப்புறமா வந்து ஹுட்டூஸ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த ஹூட்டூஸ் தான் வந்து மெஜாரிட்டி, டுட்சிஸ் ஆர் மைனாரிட்டிஸ். இந்த மைனாரிட்டி டுட்சியை இந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டி வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, அதாவது வந்து ஜினோசைடு பண்ணாங்க. ஜெனோசைடு பண்ணதை இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் பீஸ் கீப்பிங்கிற பேரில் போயிட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, பை ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இவங்க மேலே வச்சுருந்த அந்த மரியாதை ஆட்டோமேட்டிக்காக கீழே போகும், டிப் ஆகும். பட் அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இவங்க வந்து இந்த சியரா லியோன், அப்புறமா வந்து டைமூர், டாஃபர், இப்போல்லாம் டாஃபர், இப்போது வந்து சூடானில் இன்னுமே வந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்காங்க. டாஃபர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, இங்கெல்லாம் ஓரளவுக்கு, ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் சிவிலியனை காப்பாற்றுற அளவுக்காவது அவங்க வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட்டோடு இருந்தாங்க. பட் இந்த இப்போ ரீசெண்டாக நடக்கிற 2 கிளாஷ் இருக்குது பார்த்தீங்களா, உக்ரைன் ரஷ்யா வார், அப்புறம் இஸ்ரேல் வார் வித் பாலஸ்டீன்னா காசா, அதுக்கப்புறமா வந்து அது வந்து 4 முனை போகிறது ஆக்சுவலாக. அப்போ காசாலையும் சண்டை போடுறாங்க, ஹெஸ்புல்லாஸ் கூடயும் சண்டை போடுறாங்க, ஹவுத்தீஸ் கூடயும் சண்டை போடுறாங்க, ஈரான்லேயும் சண்டை போடுறாங்க இஸ்ரேல். ஆனால் இங்கேயுமே யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் சும்மா தான் இருக்காங்க. இன்னும் ஒரு படி கொடுமை என்னன்னா, ப்ளூ லைனில் தே ஹவ் பீன் அட்டாக்டு பை இஸ்ரேல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் கிரிட்டிசிசம்ஸ் இதெல்லாம். அப்போ கிரிட்டிசிசம் என்னது, இன்னுமே வந்து நீங்கள் பை ஸ்டாண்டராக தான் இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில மேஜர் பவர் இருக்குது. இப்போ ரவாண்டாவில் ஏன் கம்முன்னு இருக்காங்க, ஃப்ரான்ஸ் இன்வால்மெண்ட் அங்கே. அப்போ ஒரு மேஜர் பவர், இப்போ P5 கண்ட்ரி இருக்காங்க, P5 கண்ட்ரியில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா வந்து அங்கே கம்முன்னு இருக்க வேண்டியது. அப்படி இல்லாத, இன்ஃப்ளூயன்ஸே இல்லாத இடத்துல இவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ என்ன பண்ணணும், செக்யூரிட்டி கவுன்சில் யூஎனை வந்து ரிஃபார்ம் பண்ணணும். ஸோ தேர் இஸ் அ இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த UN. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு ரிஃபார்ம் த UN ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எப்படி, பை இன்க்ரீசிங் த ரெப்ரசன்டேஷன். லேக் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அப்போ குளோபல் சவுத்துக்கு அப்புறம் ஆஃப்ரிக்கா, குளோபல் சவுத் அண்ட் ஆஃப்ரிக்கா ஆர் அண்டர் ரெப்ரசன்டட். ஸோ குளோபல் சவுத் சார்பாக இந்தியாவை சேர்க்கணும், ஆஃப்ரிக்கா சார்பாக சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்க்கலாம். அதான் ரெக்கமெண்டேஷன்ஸாக நீங்கள் எழுதலாம் ஆக்சுவலாக. அண்ட் தென் P5 பெர்மனன்ட் 5 அப்படிங்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வீட்டோ பவரை வந்து யூ கேன் ரீப்ளேஸ் த வீட்டோ பவர். P5க்கு பதில் P7 ஆக்கலாம்.
அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் பீஸை வந்து நிலைநாட்டக்கூடிய சில விஷயங்களில் அதுலையாவது இவங்களோட வீட்டோ பவரை இவங்களுக்கு டேம் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா யூஎனுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சாதாரண திங்க் டேங்க் மாதிரியாவது அட்லீஸ்ட் வந்து செயல்படலாம். இவ்வளோ தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட் கொடுக்கறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இதோட நிறுத்திக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அப்போ ப்ளூ ஹெல்மெட்ஸ் என்ன பண்ணணும்? ப்ளூ ஹெல்மெட்ஸோடைய பணி என்னவோ அதை கரெக்டாக எந்த ஒரு வேர்ல்டு பவரோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் கரெக்டாக செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தருடைய அந்த விண்ணப்பமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அ மீனிங்ஃபுல் விக்டிம்ஸ் ரெஜிஸ்டர் இன் பாஸ்டர். இப்போ ரீசெண்டாக வந்து மாவோயிஸ்ட் வந்து பாஸ்டர் ஏரியா, சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் பாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் வந்து கொல்லப்பட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவோயிஸ்டோடைய அந்த ஆதிக்கம், அந்த தாக்கம் அந்த மக்களிடையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் தே ஆர் த விக்டிம்ஸ். அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரைபல் மக்களாக இருக்கட்டும், இல்லை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற பொதுஜனமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் த விக்டிம்ஸ் ஆஃப் எய்தர் மாவோயிஸ்ட் ஆர் த ஸ்டேட். ரெண்டு பேர்னாலையும் இவங்க விக்டிமாக ஆக்கப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இதில் அழகாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் கேட்டகரிஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் மாவோயிஸ்ட்னால விக்டிம் ஆக்கப்படுறவங்க. அதாவது வந்து மாவோயிஸ்ட் வந்து மிரட்டுவாங்க மக்களை, இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இது ட்ரெஸ்ஸு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, தங்குற ஷெல்டர் கொடுங்க, இப்படின்னு ஏதாவது மிரட்டலாம். அதனால் விக்டிம் ஆக்கப்படுறவங்க. ஸ்டேட்டுனால இப்போ ஸ்டேட் என்ன பண்ணும்? இப்போ மாவோயிஸ்ட்டை தங்க வைக்கிறீங்க, இல்லைனா வந்து மாவோயிஸ்ட் மிரட்டல்னால அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து ஸ்டேட் வந்து நம்மளை திருப்பி மிரட்டும். அப்போ டபுள் விக்டிமைசேஷன் ஆகும். இல்லைனா வந்து சில பேர் மாவோயிஸ்டோடைய சிம்பத்தைசஸாக இருப்பாங்க, அவங்கள வந்து ஸ்டேட் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள வந்து துன்புறுத்தலாம். கான்சன்ட்ரேஷன் கேம்ப்பு, அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதன் அடிப்படையில் நிறைய படங்களுமே வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. விடுதலைலாம் அதை அடிப்படையாக வந்து கொண்டு வந்த படங்கள் தான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் இருக்காங்க. ஸ்டேட்னால் பாதிக்கப்பட்டவங்க, மாவோயிஸ்ட்னால் பாதிக்கப்பட்டவங்க. இது இல்லாமல் விஜிலாண்டி குரூப் ஒன்று ஃபார்ம் ஆச்சு, ஸ்டேட்டே ஃபார்ம் பண்ண வச்சது அவங்களுடைய தலைமையில், சல்வாஜுதும் அப்படின்ட்டு சத்தீஸ்கரில். இதனால் ஹராஸ் பண்ணப்பட்டு இது பண்ணவங்க. இவங்களுக்கு வந்து கன்று கொடுக்குறாங்க கையில், சிவிலியன்ஸுக்கு கன்று கொடுக்குறாங்க. மாவோயிஸ்ட்டுக்கு எப்படி கன்று இருக்கோ அதே மாதிரி சிவிலியன்ஸ் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கன்னை கொடுக்குறாங்க. சிவிலியன்ஸ் என்ன பண்ணுறாங்க? இவங்களுடைய இந்த பகையெல்லாம் தீர்த்துக்கிறாங்க அதில். ஸோ இதனால் இவங்களால் ஹராஸ் பண்ணப்பட்டவங்க, சல்வாஜுதும்னால் ஹராஸ் பண்ணப்பட்டவங்க. அந்த இதுக்காக பயந்து இன்டர்னலாக டிஸ்பிளேஸ் ஆன குரூப்புன்னு சிலதெல்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஆந்திராவுக்கு, அதாவது அந்த டைமில் ஒன்றுபட்ட ஆந்திராவாக இருந்த இப்போ தெலுங்கானா ஏரியாவில் போயிட்டு தஞ்சம் புகுந்துருக்காங்க. இப்போ அவங்களையுமே வந்து சேஃபாக ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். இவ்வளோ விக்டிம்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இவங்களெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். இவங்களோட கிரிவன்சஸ்லாம் என்னன்றதை பார்க்கணும். இவங்க எப்படியெல்லாம் ஸ்டேட்டாலையும் மாவோயிஸ்டாலையும் ஹராஸ் பண்ணப்பட்டாங்கங்கிற அந்த ஸ்டோரியை ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் இவங்களுக்கு உண்டான கரெக்டான ரீஹாபிலிட்டேஷன் நம்மளால் கொடுக்க முடியும். இது ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஓகேங்களா? இதில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெத்தட் விக்டிம்ஸ் ரெஜிஸ்டர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷனுடைய ஒன் ஆஃப் த மெத்தட். அப்போ வேறு என்னென்னலாம் சார் ரீஹாபிலிட்டேஷன் மெத்தட் இருக்குது? அவங்கள வந்து கரெக்டாக வந்து ஸ்கில் பில்டிங் கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான அந்த ஆக்குபேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி எடுத்து கொடுக்கணும். அவங்கள கரெக்டாக பொது சமுதாயத்தோட இன்டகிரேட் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான அந்த ஃபண்டு டிரான்ஸ்ஃபரோ இல்லைனா வந்து ரேஷன்ஸோ அது எல்லாமே வந்து ஸ்காலர்ஷிப்ஸோ கரெக்டாக அவங்களுக்கும் அவங்க பசங்களுக்கும் போகிற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸ்டேட்ஸு. இப்படி பண்ணும்போது விக்டிம்ஸ் வந்து பொது சமுதாயத்தோட ஈஸியாக வந்து சேர்றதுக்கு உபயோகமாக இருக்கும். அப்போ இது ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, விக்டிம்ஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது. இட் இஸ் அ கொலம்பியா பேஸ்டு மாடல். கொலம்பியாவில் இதை பண்ணியிருக்காங்க. கொலம்பியாவில் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டாக செப்பரேட்டிஸ்டாக முன்னாடி இருந்த அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கொலம்பியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா விக்டிம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து அவங்கள பொது சமுதாயத்தோட காமன் பீப்புளோட வந்து சேர்க்குறாங்க, சொசைட்டியோட சேர்க்குறாங்க.
இந்த மாதிரி விக்டிம் ரெஜிஸ்டர்ஸ் மூலமாக. பட் இது மட்டும் பத்தாது, இவங்களை கரெக்டாக ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். ரீஹாபிலிட்டேஷன் எப்படி பண்ணணும்? த்ரூ த ஹெல்ப் ஆஃப் வாட் டு சே, அந்த கரெக்டான அந்த பேச்சுவார்த்தை கரெக்டாக இருக்கணும். டைலாக், த்ரூ டைலாக், லோக்கல் டைலாக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட், அப்புறம் ப்ரீவியஸ் மாவோயிஸ்ட், அதுக்கப்புறமா வந்து லோக்கல் சொசைட்டிஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதுக்கப்புறமா வந்து லோக்கல் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து சொசைட்டிஸ், ட்ரைபல் சொசைட்டிஸ் மாதிரி ஏதாவது சொசைட்டிஸ் வச்சுருப்பாங்கள்ல, இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசி அவங்களுக்கு கரெக்டான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர், விக்டிம் ரெஜிஸ்ட்ரேஷன். தேர்டு அவங்களுக்கான அந்த வேலை வாய்ப்புலேருந்து, அதுக்கப்புறம் எஜுகேஷன்லேருந்து, ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து, ஸ்காலர்ஷிப்லேருந்து இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களால கரெக்டாக அந்த மக்களோட மக்களாக இணைஞ்சி செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜாப் கிரைசிஸ். ஜாப் கிரைசிஸ் அண்டர்மைன்ஸ் த ஸ்டேட் லெஜிட்டிமசி. இப்போது ஒரு ஜாப்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க இவங்க. குட் குவாலிட்டி ஜாப். அது என்ன பண்ணணும்? ஜாப்னா என்னன்னு நம்ம நினைப்போம்? நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறது தான் ஒரு ஜாப்னு நினைப்போம். அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கு பணம் வருது, இதுக்கு பேர் ஜாப்னு நினைப்போம். இதுக்கு பேர் ஜாபானா இட் ஒன்லி சாட்டிஸ்ஃபைஸ் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா ஆஃப் த ஜாப். அப்போ ஜாப்னா என்னது? இட் ஷுட் கிவ் ஒர்க் டு யூ ஆஸ் வெல் அஸ் யுவர் பிரெயின் and it has to enhance your quality life. Quality of the life எது enhance பண்ணுதோ அதுதான் ஜாப். மற்றதெல்லாம் மியர் எக்ஸிஸ்டன்ஸ் தான். எக்ஸிஸ்டன்ஸுக்காக நீங்கள் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்கிறது தான், ஜாப் கிடையாது மற்றதெல்லாம். அப்போ உங்களுடைய டிக்னிட்டியை நிலைநாட்டணும். நீங்கள் பண்ணுற ஜாபு உங்களோட டிக்னிட்டியை நிலைநாட்டணும். இப்போ யூபிஎஸ்சியே சேரணும்னு ஏன் வரீங்க? ஏன் வந்து யூபிஎஸ்சியில் நம்ம வந்து இது பண்ணணும்னு வரீங்க? சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற அந்த ஒரு ஆசை இருக்கலாம். அதோட வந்து உங்களோட டிக்னிட்டியை நீங்கள் வந்து மேலே ஏற்றிக்கலாம். நீங்களும் உங்களை வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு பயன்பாடாக இருக்கும். ஸோ இவ்வளவு க்ரைட்டீரியாவும் வந்து இந்த யூபிஎஸ்சிலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிடைக்கும் போது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் ஜாபுங்கிறாங்க. பாருங்கள், a good job, quality job provides dignity first of all, not payment. First it provides dignity. Next, adequate compensation for your work. Then opportunity for learning. This whole life is nothing but learning. It is an experience, that's all. Okay, next, advancement for those who strive. Advancement. இதுதான் ஒரு ஜாபுக்கு உண்டான டெஃபினிஷன். மற்றது எதுவுமே ஜாபு கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒருத்தர் வந்து எம்ப்ளாய்டு அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி கணக்கு சொல்லுது அப்படின்னா 12 மாதத்தில் 1 மாதம் நீங்கள் எம்ப்ளாய்டு ஆனால் கூட நீங்கள் எம்ப்ளாய்டுன்னு கருதப்படுது. அப்போ அப்படி கூட எம்ப்ளாய்டாக இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்கான் இந்தியாவில். அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டான். 12 மாதத்தில் 1 மாதம் நீங்கள் எம்ப்ளாய்டு ஆனா கூட நீங்கள் எம்ப்ளாய்டு தான். பட் அப்படியும் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ திஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நத்திங் பட் அ டிக்கிங் டைம் பாம் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் இஸ் கோயிங் டு பி அ டீமோகிராஃபிக் டிசாஸ்டர் அப்படிங்கிறாங்க சில எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ நீங்கள் கரெக்டாக வேலை, அதாவது வந்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கல, அவங்களோட படித்த படிப்புக்கு அவங்களுக்கான வேலையை, டிக்னிஃபைடான ஒரு வேலையை உங்களால் உருவாக்கி கொடுக்க முடியல, உங்களாலனா ஸ்டேட்டால் உருவாக்கி கொடுக்க முடியலனா this is going to be a disaster, a demographic disaster. ஏன்னா இப்போ பங்களாதேஷில் என்ன நடக்குது, ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சு, பாகிஸ்தானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதே தான் இந்தியாவில் நடக்கும். இஃப் தேர் இஸ் நோ ஜாப் இல்லை, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, சரி அந்த பொருட்கள் எல்லாமே வந்து அடிப்படை பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்லி there will be a revolt, revolution and political instability against the state. That's all. So this is a ticking time bomb. This situation is a ticking time bomb.
அப்போ இதுக்கு சில சஜஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சஜஷன் இஸ் யூனிவர்சல் பேசிக் இன்கம். யூனிவர்சல் பேசிக் இன்கம். சார் அப்போ யூனிவர்சல் பேசிக் இன்கம்னா என்ன சார்? பேர்லேயே இருக்கு பாருங்கள், மூணுத்தையும் பிரிங்க. யூனிவர்சல் பேசிக் இன்கம். யூனிவர்சல் மீன்ஸ் எல்லாருக்கும் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் பேசிக் இன்கம், fixed amount of money will be given universally to everybody. They are working, non-working, based on gender, அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும், எல்லா சிட்டிசன்ஸுக்கும். It is not per family, per person. நீ ஆனா பெண்ணா, என்ன ரிலீஜன், என்ன கேஸ்ட், என்ன குலம், எதுவுமே கிடையாது. உன்னோட கிளாஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, நீ வேலைக்கு போறியா போலியா, எதுவும் கிடையாது. If you are a citizen of India, you are eligible for that money. அப்படிங்கிறது தான் யூனிவர்சல் பேசிக் இன்கம். இதோட வயபிலிட்டியை விடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா? வயபிலிட்டியை கூட விட்டுருங்க. பட் இது என்ன இது பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த க்ரைட்டீரியா, ஜாப் க்ரைட்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மட்டுப்படுத்துது. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, inequality and human dignity. There is a issue of inequality and human dignity. என்ன inequality? ஆல்ரெடி இன்இக்வலாக இருக்கக்கூடிய சமூகம். இதில் மேலே இருக்கிறவனுக்கும் நீங்கள் ஒரு 1000 ரூபா தரீங்க, கீழே இருக்கிறவனுக்கும் 1000 ரூபா தரீங்கன்னும் போது மறுபடியும் இன்இக்வாலியாக தான் இருக்கும். ஒரு ஸ்டேட்டோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்கான் பார்த்தீங்களா, இவனை எப்படியெல்லாம் ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன் கொடுத்து 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 மேலே இருக்கிறவனுடைய சமப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்போ தேர் ஷுட் நாட் பி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், பட் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதில் தான் ப்ராப்ளம் வருது. என்னது? க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணும்போது தேர் வில் பி இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் எரர். இது இல்லாமல் நடுவில் கரப்ஷன் வந்துடும், இது இல்லாமல் ஸ்பில்லேஜ் வந்துடும். ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ். இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கா வேணாம் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்சல் ஆக்குனா ஸ்டில் த இன்இக்வாலிட்டி வில் பர்சிஸ்ட். அதர் தேன் தட் ஹியூமன் டிக்னிட்டி வில் ஆல்சோ பி அஃபெக்டட். ஏன்னா இப்போ ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வந்து அவங்களோட வேல்யூவை வந்து இந்த சமுதாயத்தில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துக்கு நான் ஒர்க் ரீதியாகவும் அதுக்கப்புறமா வந்து ஒரு சொசைட்டி ரீதியாகவும் நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு மதிப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒர்க்கு இப்போ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, எந்த ஒர்க்குமே வந்து கேவலம் கிடையாது. யாரை ஏமாற்றாமல் எந்த ஒரு தப்பு தண்டாவும் பண்ணுற ஒர்க், எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாத எந்த ஒரு ஒர்க்கும் கேவலமான ஒர்க்கு கிடையாது. பட் ஒருத்தரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இன்னொரு ஒர்க் பண்ணுறவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டு பேரையுமே வந்து சமமாக தான் வச்சு, எல்லா ஒர்க் பண்ணுறவரையும் நீங்கள் சமமாக தான் வச்சு பார்க்குறீங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் இஸ் மெஷர்டு பை இஸ் இன்கம் ஸ்டேட்டஸ். அப்போ எந்த ஜாபுமே பண்ணாமல் உங்களுக்கு வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் வருதுன்னா, உங்களுக்கே வந்து உங்கள் மேலே ஒரு டிக்னிட்டி இருக்காது, சமுதாயத்துக்கு உங்கள் மேலே சுத்தமாக டிக்னிட்டியே இருக்காது. ஓகேங்களா? there is a problem of that. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸிலையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ரூலிங் எலைட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதான் காசு கொடுக்குறோமே அப்படின்ட்டு எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் கேப்பையுமே ஃபில் பண்ண மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட் மிஷினரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பாசிட்டிவான ப்ரோக்ராம்ஸுமே ஈடுபடுத்தாமல் வெறும் வந்து டிரான்ஸ்ஃபரிங் மிஷினரியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆஃப் த திங். ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த யூனிவர்சல் பேசிக் இன்கம்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேலையில்லா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ வந்து சரி பண்ணுறதுக்கு you have to structurally address the problem. Structural addressing of the problem is very very important. அப்போ structural addressing of the problemங்கிறது இதுதான். அதாவது வந்து you have to
address the structural issues by including unemployment, inequality, dignity. அப்படி இல்லைனா என்ன பண்ணுவாங்க, டிக்னிட்டி இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து இன்இக்வாலிட்டியாக இருக்குது ஒரு சமூகம் அப்படின்னும் பொழுது they will possess problem with respect to the political establishment. டெமோக்ரஸி வந்து ஆபத்தாயிடும், அட்டோக்ரஸியை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க, பாப்புலிசமை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க, டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் எந்த ஒரு இதுவுமே எடுத்து பாருங்கள், டிக்டேட்டர்ஸ் ஏன் வளர்கிறாங்க, எதனால் டிக்டேட்டர்ஷிப் வளருது அப்படின்னும் பொழுது அதுக்கான முதல் படி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிரைசிஸில் தான் இருக்கும். ஜெர்மன் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் த வைமர் ரிபப்ளிக் இந்த எக்கனாமிக் ஃப்ரண்ட் இன்ஃப்ளேஷன் அவ்வளோ அதிகமாகிடுச்சு. ஏன் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு? பிகாஸ் ஆஃப் த கிரேட் டிப்ரெஷன். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அடி, அப்போ அதை நம்பி இருந்த கனெக்டாக இருந்த வேர்ல்டோட எல்லா இடத்துலையும் அடி. இதில் ஜெர்மன் வந்து காசை வேறு திருப்பி கொடுக்கணும், வார் ரீபேட்ரியேஷன் வேறு பண்ணணும். அப்போ சுத்தமாக இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, எக்கனாமி படுத்துருச்சு. அப்போ வேலையில்லா திண்டாட்டம், இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் ஆன உடனே டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி ஜெர்மன் மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டிக்டேட்டர்ஷிப் அத்தாரிட்டேரியனுக்கு ஒரு முதல் படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில்லா திண்டாட்டமும் இன்ஃப்ளேஷன், ரைஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இதுதான் காரணமாக இருக்குது. எக்கனாமிக் ரீசன் தான் வந்து அல்டிமேட் ரீசன். எந்த ஒரு ரெவல்யூஷனையும் எடுத்துக்கோங்க, அதுக்கு பின்னாடி ஒரு அடிநாதமாக எது இருக்கும்னா வந்து எக்கனாமிக் ரீசன் தான் இருக்கும். மெயின் ரீசன் வில் பி எக்கனாமிக் ரீசன். அதை சுற்றி தான் எல்லா ரீசனும் வரும். பொலிட்டிக்கல் ரீசன், அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி. ஓகே, லீடர்ஷிப் குவாலிட்டியிலேருந்து அதுக்கப்புறம் திங்கர்ஸ்லேருந்து இவங்க எல்லாருமே வந்து எதில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் இதை சுற்றி தான் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஷிஃப்டிங் சாண்ட்ஸ் வித்தின் த குளோபல் சப்ளை செயின். ஷிஃப்டிங் சாண்ட்ஸ் வித்தின் த குளோபல் சப்ளை செயின் இதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல் தான். இப்போ குளோபல் சப்ளை செயின்னு வச்சுக்கோங்களேன். குளோபல் சப்ளை செயின் இனிஷியலாக டியூரிங் த 1980s to 2010 இந்த சப்ளை செயினோட மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜஸ்ட் இன் கேஸாக இருந்துச்சு, ஜஸ்ட் இன் டைமாக இருந்துச்சு. ஃபோக்கஸ் ஆன் எஃபிஷியன்சி. சப்ளை செயின் வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் எஃபிஷியன்சி. It is focused on efficiency. So just in time. Sir, எப்படின்னா என்ன சார்? There is a country A. They need to make a product. ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராடக்டை செய்யறதுக்கான அந்த ரா மெட்டீரியல்ஸ் எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இந்த கண்ட்ரி, இப்போ கண்ட்ரி பியிலேருந்து, கண்ட்ரி சியிலேருந்து, கண்ட்ரி டியிலேருந்து, கண்ட்ரி இயிலேருந்து இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை இவங்க எடுத்துக்கிறாங்க. சப்ளை செயின் எடுத்து இவங்க ஒரு மெட்டீரியலை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த பெஸ்ட்டான எல்லா இடத்துல இருந்தும் பெஸ்ட்டான மெட்டீரியல்ஸை எடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எஃபிஷியன்சி. இதுதான் வந்து ஜஸ்ட் இன் டைம் அப்படிங்கிற அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இப்போ 2010 வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. குளோபலைசேஷனுக்கு அப்புறம் யார் எது எதில் பெஸ்ட்டோ அந்தந்த விஷயத்தை அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க, இவங்க திருப்பி இவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் இன் டைம் எஃபிஷியன்சியை நோக்கி இருந்த ஒரு விஷயம். இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறம் 2010-11க்கு அப்புறம் 2019 வரைக்கும் in this period this supply chain market is about resilience because peaceful rise of China, peaceful rise of China.
பீஸ்ஃபுல் ரைஸ் ஆஃப் சைனானால என்ன ஆகுது அப்படின்னா சைனா இஸ் நவ் அசர்ட்டிங் their டாமினன்ஸ் இன் த வேர்ல்டு பவர். அவங்க என்ன ஆயிடுறாங்க, they became manufacturing hub of the world. they became manufacturing hub of the world. அப்போ எல்லா சப்ளை செயினுமே சைனா மூலமாக தான் வந்து எல்லா நாட்டுக்கும் வரா மாதிரி ஆகிடுது. கிரிட்டிக்கலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து, கிரிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ்லேருந்து, கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லேருந்து எல்லாமே இவங்க மூலமாக வரா மாதிரி ஆகிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ரிலேட்டட் டு த ட்ரேட் வார் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா. யூஎஸ் அண்ட் சைனா ட்ரேட் வார், டேரிஃப் வார் இதெல்லாம் வந்து ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சுன்னா கோவிட்-19 வருது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய இதுவாக கோவிட்-19 வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் தான் ரெசிலியன்ஸ் ஆக்கணும் சப்ளை செயின் மார்க்கெட்டை. யூ ஹாவ் டு மேக் ரெசிலியன்ஸ். ஸோ வாட் த வேர்ல்ட் இஸ் திங்கிங் அபவுட் சைனா +1. சைனாலையும் இருக்கட்டும் நம்மளோட மெட்டீரியல், நம்மளோட ஃபேக்ட்ரி, பட் they have to be in another important friend shoring கான்செப்ட்லாம் இப்போ தான் வருது. ஃப்ரெண்ட் ஷோரிங், நியர் ஷோரிங் கான்செப்ட்லாம் இதில் தான் வருது. ஃப்ரெண்ட் ஷோரிங் அண்ட் நியர் ஷோரிங். சார் அப்படின்னா சார் டேக் த கேஸ் ஆஃப் யூஎஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, யூஎஸ் அப்புறம் மெக்சிகோ. ஸோ யூஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சிலதை மெக்சிகோவில் வந்து பார்க் பண்ணிடுது. இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் த சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நியர் ஷோரிங்னு அர்த்தம். இங்கேயே இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரீஸை மேக் பண்ணிக்கிறாங்க. இங்கேயே ஆப்பிள் ஃபோனை வந்து தயாரிக்கிற கம்பெனியை வச்சிட்டோம்னா ஈஸியாக இவங்களால் என்ன பண்ண முடியும், இங்கே யூஎஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும். பிகாஸ் மெக்சிகோ இஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் தம் சீப் மார்க்கெட், சீப்பர் லேபர் எல்லாமே கொடுக்குது. மெக்சிகோவும் ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. இது நியர் ஷோரிங். இஃப் யூஎஸ் இஸ் இன்வெஸ்டிங் இன் இந்தியா இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரெண்ட் ஷோரிங். பிகாஸ் சேம் கைண்ட் ஆஃப் ஐடியாலஜிக்கல் கண்ட்ரி, they are also ally, strategic partner. இதுதான் friend shoring. Friend won't betray you many times. Okay, but an aggressive country like China, there is a problem. They can weaponize the supply chain. There is a problem of weaponizing of the supply chain. ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிலியண்ட் ஆக்குறாங்க. சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் வருது இப்போ தான். ரெசிலியன்ஸ். அப்போ ரெசிலியன்ஸ்னால என்ன ஆகுது, சப்ளை செயின் ரெசிலியன்ஸ்னால ஜஸ்ட் இன் கேஸாக மாறுது. ஜஸ்ட் இன் டைமாக இருந்தது ஜஸ்ட் இன் கேஸ் சப்ளை செயின் மாடலாக மாறுது. இப்போ சைனா +1 ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a problem of security reason. செக்யூரிட்டி ரெசிலியன்ஸ்லேருந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் வருது. இப்போ ஆக்சுவலாக மெனி கண்ட்ரீஸ் ஆர் நாட் ஷுவர் அபவுட் வாட் தே வாண்ட். இல்லை ஒழுங்காக தான் இருக்கா, இவங்க கிட்ட இருந்து நம்மளால் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக இருக்குமா, இல்லை ஏதாவது செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் வருமா. கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் like banking, power grid, இதில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெட்டீரியலை can we export from countries like China and Russia அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அலைஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த பேஜர் அட்டாக்ஸ் வேறு இன்னும் இந்த பயத்தை மல்டிப்ளை பண்ணி விட்டுருச்சு. பேஜர் அட்டாக்ஸ், பை இஸ்ரேல் ஆன் லெபனான். பேஜர் அட்டாக்ஸ் பை இஸ்ரேல் ஆன் லெபனான். அப்போ இதுவுமே எதனால் வந்துச்சு, பிகாஸ் ஆஃப் த ட்வீக்கிங் ஆஃப் சப்ளை செயின் அட்டாக். இதெல்லாம்
அப்போ சப்ளை செயின்லேயும் நம்மளால் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் வந்து வேர்ல்டு உணர்ந்துச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து வேர்ல்டு வந்து இதுக்கு அவேராக தான் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், they have already banned Chinese made product like Hawaii products in 5G technology. 5G டவரு, அதுக்கப்புறமா வந்து டெலிகம்யூனிகேஷன் டவர்ஸ்லாம் வந்து ஹவாய் கிட்டேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க. இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, there is a consortium called as D10, Democracy 10 countries, D10. ஓகேங்களா? அவங்க they are making 5G club where they are making telecommunication related materials, அதுக்கப்புறமா வந்து செமிகண்டக்டர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ்லாம் இவங்களே தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. D10 டெமோக்ரஸி 10, அதாவது வந்து G7 இருக்காங்க பார்த்தீங்களா, G7 + 3 countries, G7 + 3 countries, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, இந்தியா. அப்போ D10ல இந்தியாவும் ஒரு மெம்பர். அதுக்கப்புறம் G7 countries, இவங்க 7 + 3 D10 countries, டெமோக்ரஸி 10 countries. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆகுது. ஸோ இந்த இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் இன் டைமா, அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் இன் கேஸா, நெக்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் டு பி ஷுர். செக்யூரிட்டிக்கு ஜஸ்ட் டு பி ஷுவராக இப்போ மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ இதே மாதிரியே வந்து இந்தியாவுக்கும் சில நிலைமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்தியாவுக்கும் நிலைமை இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்தியா என்ன பண்ணலாம்? இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு பிளெண்ட் ஜஸ்ட் இன் கேஸ் ஸ்ட்ராட்டஜி வித் ஜஸ்ட் டு பி ஷுர் ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் டு பி ஷுர். அப்போ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டிவைட் த மெட்டீரியல் இன்டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து வெரி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ இது என்ன பண்ணணும்? ட்ரஸ்ட் பை பட் வெரிஃபை, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ட்ரஸ்ட்டு பட் வெரிஃபை த சப்ளை செயின். ட்ரஸ்ட் பண்ணுங்க, ஆனால் வெரிஃபை பண்ணுங்க. பீரியாடிக்கான ஆடிட்ஸு, அப்புறமா வந்து எக்ஸ்போர்ட்டோட ஒப்பீனியன்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே வந்து சில ரேண்டம் செக்ஸு, இதெல்லாம் பண்ணணும். ட்ரஸ்ட் பட் வெரிஃபை பிஃபோர் இன்ஸ்டாலிங் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். வெரி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் military ரிலேட்டட், நேஷ்னல் செக்யூரிட்டி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் ஜீரோ ட்ரஸ்ட்டு, ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறது. அப்போ you have to make these kinds of infrastructure indigenous development. So other than that, you can follow just in case supply chain. just in time இதுக்கப்புறம் கிடையாது. ஒன்று just in case for any other supply chain, and then we have to follow just to be sure method. ஓகேங்களா? இப்படிங்கிற மாதிரி ஆத்தர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏதாவது இது வரைக்கும் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? எனி டவுட்ஸ்? பிபிடி எஸ்டர்டே பிபிடி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இது ஆகிடும், இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளே ஆகிடும். ஓகே சார், இன்னொரு டைம் சே அபவுட் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டீன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டஃப்பாக இருக்குது. மொத்தமாக கேட்குறீங்களா? சார் லக்ஷ்மிகாந்த், இது திருப்பி வரேன். ஜீவா, உங்களுடைய கேள்வியை வந்து திருப்பி எப்படி கேட்குறீங்க? இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனா மொட்டையாக இருக்குது, எந்த மாதிரி வேணுன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே சார், லக்ஷ்மிகாந்தில் அப் டு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி வரை படித்தா போதுமா, ஆர் அதுக்கப்புறம் இருக்க எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் படிக்கணுமா ஃபார் யூபிஎஸ்சி? அப் டு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இஸ் எனஃப். ஓகேங்களா? அது இல்லாமல் மெயின்ஸுக்கு சில இதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் இருக்கும் அந்த டாப்பிக்கில். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்டான கேசஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணியிருப்பாங்க, அது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்டி டிஃபெக்ஷன், அதுவுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸுக்கு அப்புறமா தான் இருக்கும்.
ஓகேங்களா. அப்போ செலக்டடாக படிங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வாட் இஸ் வாட்டுன்னு மட்டும் பாருங்கள், ரொம்ப பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா. ஜஸ்டின் கேஸுக்கு எக்ஸாம்பிள் யூஎஸ் அண்ட் சைனா. இவி கார் ட்ரேடு வேர் யூஎஸ் டவுட் கரெக்டு. அதனால் ஜஸ்ட் டு பி செக்யூர் ஆகிட்டாங்க அவங்க. இப்போ ஜஸ்ட் டு பி செக்யூர் அப்படி போயிட்டாங்க. இனிமேல் ஈவிலாம் வேணாம், இனிமேல் சைனா கிட்டேருந்து ஈவி எதுவும் வேணாம் அப்படிங்கிறது தான் அதோடைய இந்த ஆர்டிக்கலோடைய அந்த இதுவே அதுதான், அடிப்படையே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா. இந்த ஆர்டிக்கல் தான் இதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல். ஓகே. வாட் இஸ் பாப்புலிசம்? வாட் இஸ் பாப்புலிசம் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. இந்த டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸுக்கு எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்னரபிள் செக்ஷன்ஸுக்கு, அதுக்கப்புறமா வந்து யார் யாரெல்லாம் வந்து கை தூக்கி விட முடியுமோ அதுக்கான ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸை வளர்க்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம். ஆனால் பாப்புலிசம் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமராஜர் என்ன பண்ணுறாரு, படிப்பை இது பண்ணுறதுக்காக நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டுறாரு, டேம்ஸ் கட்டுறாரு. ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ணுறாரு. ஆனால் இதோட எஃபர்ட்லாம் எப்போ தெரியுது? அடுத்த ஜென்ரேஷனில் தான் தெரியுது. பட் பாப்புலிசம்ங்கும்போது அந்த ஜென்ரேஷன்லேயே தெரியும், அப்போவே உடனே. அப்போ எதுக்காக இது? ஃபார் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் rather than long term improvement of a society. இதுதான் பாப்புலிசம். அப்போ இந்த மாதிரி பாப்புலிசமில் ஈடுபடாமல் லாங் டேர்ம் இது பெனிஃபிட்ஸுக்காக மக்கள் இது பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஸ்ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஓகே. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ் அது மட்டும். ஓகே ஓகேங்க. இதை வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகேங்களா. பாலஸ்டீன் இஸ்ரேல் இஷ்யூ ஒரு வாட்டி ஓவராலாக நான் சொல்கிறேன். யாருக்கு வேணுமோ வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இப்போ இதெல்லாம் முடிச்சிருவோம், முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசுவோம். ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு மணிப்பூர் கிரைசிஸ், த இஷ்யூ ஆஃப் மேனேஜிங் டைவர்சிட்டி. ஸோ இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு this is with respect to the concept called as asymmetric federalism. அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் நேற்றும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இன்றைக்கி ஒரு எடிட்டோரியலே பார்க்குறோம் அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது. அப்போ சிமெட்ரிக் ஃபெடரலிசம்னா என்னன்றது அதுக்கு முதல்ல தெரியணும். ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா ரெண்டு பொலிட்டிக்கல் என்டிட்டி இருக்குது. தென் ரெண்டு பொலிட்டிக்கல் என்டிட்டி இருக்குது. தேர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் அஸ் பவர் ஷேரிங். ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஜெக்டிவ் இருக்குங்க. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டிவ்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபெடரலிசமே எடுத்துகிட்டு வராங்க. ஒன்று வந்து டு ப்ரொடெக்ட் த நேஷ்னல் இன்டெகிரிட்டி. நேஷ்னல் இன்டெகிரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டு சேஃப்கார்டு த ரீஜனல் அட்டானமி. நேஷ்னல் இன்டெகிரிட்டியும் வேணும், எனக்கு வந்து ரீஜனல் அட்டானமியும் வேணும். அப்படிங்கிற கண்ட்ரிஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெடரலிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே போவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரலிசமை ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பிரிவாக பவர் ஷேரிங்காக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிமெட்ரிக், நெக்ஸ்ட் வந்து அசிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்னும் போது கான்ஸ்டிடியூஷனலி, பொலிட்டிக்கலி, கல்ச்சுரலி, சோஷியலி யூ வில் ஹாவ் ஈக்குவல் பவர்ஸ் to all states. All states will have equal powers. அதான் symmetrical federalism. Example US, ஆஸ்திரேலியா. யூஎஸில் ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜ்யசபான்னு சொல்லிட்டேன், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இல்லைனா வந்து அப்பர் ஹவுஸ். ஓகேங்களா. இந்த அப்பர் ஹவுஸில் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் population or in spite of the state of area of a state, for example கலிஃபோர்னியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி உட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுக்கும் 2 சீட் தான், இதுக்கும் 2 சீட் தான் in upper house. So this is called as equal
கான்ஸ்டிடியூஷனல் ரெப்ரசன்டேஷன், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், சிமெட்ரிக்கல் ஃபெடரலிசம் கான எக்ஸாம்பிள். இங்கே அசிமெட்ரிக் ஃபெடரலிசமுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ என்ன சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூஷனலாக சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க, பொலிட்டிக்கலாக சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க, கல்ச்சுரலாக சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க, ஃபினான்ஷியலாக சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்டாரிக்கலாக சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிமெட்ரிக் ஃபெடரலிசம். அதாவது நீ என்னோட இணைஞ்சா போதும், இணையறதுக்கு உனக்கு என்ன தேவை, இவ்வளோதான் விஷயம். அப்போ உன்னுடைய அட்டானமியோ இல்லை உன்னுடைய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸோ இல்லை உன்னுடைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாமையோ நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு நான் என்ஷூர் பண்ணுறேன். கான்ஸ்டிடியூஷனலி ஐ வில் என்ஷூர் யூ, பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி ஐ வில் என்ஷூர் யூ. அந்த சலுகைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அசிமெட்ரிக் ஃபெடரலிசமுடைய கோர். அப்போ அசிமெட்ரிக் ஃபெடரலிசமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷனல் அசிமெட்ரிக்கு என்ன எக்ஸாம்பிள்? It is with respect to article 371. 71 ஏலேருந்து எஃப் வரைக்கும் அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் தான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒவ்வொரு சில சலுகைகளை கொடுத்துருப்பாங்க. இது கான்ஸ்டிடியூஷனல் ஃபெடரலிசம். ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷனல் அசிமெட்ரி. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் அசிமெட்ரிக்கு என்ன எக்ஸாம்பிள்? இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ராஜ்யசபா இஸ் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு த பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். அப்போ உத்தரப்பிரதேஷுக்கு அதிக ரெப்ரசன்டேஷன், மணிப்பூர் மாதிரியான ஏரியாவுக்கு கம்மியான ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் அசிமெட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்குறது. அப்போ அந்த மாதிரியான 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ப்ளஸ் 3 இமாலயன் ஸ்டேட்ஸ், இவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the center will give central sector schemes, centrally sponsored schemes 90% of the funding. மற்ற ஸ்டேட்ஸுக்குலாம் வந்து they give only 60 to 70% of the funding. இது எக்கனாமிக் அசிமெட்ரிக். ஹிஸ்டாரிக்கல் அசிமெட்ரிக் ஸ்டேட்டஸ் வந்து they have given to article 370 கொடுத்துருந்தாங்க, now it has been removed, it has been abolished. Article 370 has been abolished, but historically கொடுத்தது இதுக்காக தான் கொடுத்தது. ஓகேங்களா, சில ஹிஸ்டாரிக் இதுவும் இருக்குது. இப்போ இதுலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have dealt about with the சிக்கிம் கேஸ் ஸ்டடி, சிக்கிமோட கேஸ் ஸ்டடியையும் அதுக்கப்புறமா வந்து திரிபுராவை கேஸ் ஸ்டடியும் எடுத்திருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் தான். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இப்போ சிக்கிமோட இது எடுத்துக்கோங்களேன். எடுத்திங்கன்னா அசென்ஷன் ஆஃப் த சிக்கிம் டு த இந்தியன் ஸ்டேட், அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 371 எஃப் சேர்க்குறாங்க. அதை சேர்க்கறதுல அந்த எஃப் என்ன சொல்லுதுன்னா இட் எம்பவர்ஸ் த பார்லிமெண்ட்டுக்கு எம்பவர் பண்ணுது. என்னன்னா டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன், ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் அமெண்ட் பண்ணி தே ஆர் அரேஞ்சிங் சம் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டிஸ் வில் பி ரெப்ரசன்டட், பொலிட்டிக்கல் வாய்ஸ் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ஷூர் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன், அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அறிவிக்கணும்ன்ட்டு போகியால் கேஸ்னு ஒரு கேஸ் வருது. இதில் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை வந்து வேலிடேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு they are saying that the court has reasoned that the increased representation of Bhutia Lepcha community, இவங்களோட கம்யூனிட்டியோடைய அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை தான் என்ஷூர் பண்ணியிருக்காங்க 371 எஃப்ல. ஓகேங்களா, இதை என்ஷூர் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிட்டி வாஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த சோஷியோ பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த சிக்கிமை வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்ததே இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை என்ஷூர் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ we have a historical obligation to do this. அதனால் இது கரெக்டு தான், அந்த இந்த இதை சைன் பண்ணதுனால இதை கொண்டு வந்ததுனால கரெக்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் மெயின்ஸில் எழுதலாம். ஓகேங்களா, என்ன அப்படின்னா this was a part of broader discourse of the court concluded that this is the part of the scheme of accommodation and adjustment. This is the
பேஸ் ஆஃப் அசிமெட்ரிக் ஃபெடரலிசம், அக்காமடேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். எல்லாருக்கும் சமம், எல்லாம் எங்களுக்கு கரெக்டாக வேணும், எல்லாமே வேணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? சமுதாயத்தில் சோஷியல் ஜஸ்டிஸ் எப்படி வந்து சில பேருக்கு வந்து நிறைய சலுகைகளையும் சில பேருக்கு கம்மியான சலுகைகளையோ கொடுக்குறோமோ, அதே மாதிரி நீங்கள் கான்ஸ்டிடியூஷன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில ஸ்டேட்ஸுக்கு சில அதிகமான சலுகைகளை கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அவங்க இந்தியன் யூனியனுக்குள்ளே வர முடியும். அப்போ தான் அவங்களால வந்து இந்தியன் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட் இன்டகிரேஷன் வரைக்குமாவது அவங்களுக்கு அந்த இது சலுகைகள் இருக்கணும். ஸோ அக்காமடேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? டு ஃபெசிலிட்டேட் த கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ட்ரைபல் ஐடென்டிட்டி இன் சிக்கிம். இதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி கேஸ் ஆஃப் திரிபுராவை எடுத்துக்கோங்க. திரிபுரா கேஸில் எடுத்தாலுமே திரிபுரா எமர்ஜ்ட் அஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரீஸ். இப்போ திரிபுரா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாதிரியே அதுக்கப்புறமா வந்து நாகாலாண்டு மாதிரியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் செப்பரேட்டிசம் வேணும், செப்பரேட்டாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கே வா உனக்கு என்ன தான் தேவை அப்படின்னு வந்து பேசும்பொழுது 6th ஷெட்யூலில் அட்டானமி வேணும். சரி எடுத்துக்க, இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ 6th ஷெட்யூலில் எப்படியாப்பட்ட அட்டானமி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் அதுக்கு திரிபுரா அக்காடு, எப்படி அசாம் அக்காடோ அதே மாதிரி திரிபுரா அக்காடு போடுறாங்க. எல்லாமே இந்த டைமில் தான் போடுவாங்க. ராஜீவ்காந்தி தான் நிறைய அக்காடு போடுவார், 1988 போடுறார். ஓகேங்களா? அப்போ போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தே ஹவ் ரிசர்வ்ட் a third ஆஃப் த சீட் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி. ட்ரைபல் பாப்புலேஷனை விட ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கூட கிடையாது, ப்ரப்போர்ஷனை விட அதிகமாக அவங்க வந்து சீட்டு கொடுக்குறாங்க. இது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சில பேர் வாதாடினாங்க. ஆனால் இதுக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இதே மாதிரியே அது வந்து அக்காமடேஷன், ஓகேங்களா, அது இருக்கணும். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஆஃப் அக்காமடேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா அக்கார்டில் இருக்குது, அக்கார்டில் இருக்கிறதுனால தான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் ஜஸ்டிஃபைடு. த அசாம் அக்கார்ட், த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஹாஸ் பீன் ஜஸ்டிஃபைடு வித் ரெஸ்பெக்ட் டு அசாம் அக்கார்டு. இது திரிபுரா அக்கார்டு. அதே மாதிரி தான் இப்போயுமே வந்து அசாம் அக்கார்டையுமே வந்து 6A ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன் ஜஸ்டிஃபை பண்ணாங்க? ஏன் அசாமுக்கு மட்டும் தனி சலுகை? பிகாஸ் அசாம் இஸ் டிஃப்ரெண்ட். Principle of equality, right to equality of under Article 14, it is not violated. ஏன்னா அசாமோட நிலைமை வேறு, அதனால் நம்ம தனியாக தான் அதை பார்க்கணும், தனி கேஸாக தான் நம்ம பார்க்க முடியும் அதை. ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி அதையும் வேலிடேட் பண்ணாங்க. அதே மாதிரி 6th ஷெட்யூல் மணிப்பூருக்கு இல்லை. அப்போ மணிப்பூருக்கு நீங்கள் கொடுத்தீங்க, மணிப்பூருக்கும் இதே மாதிரியே கான்ஸ்டிடியூஷனல் அட்டானமி கொடுக்குறீங்க, 6th ஷெட்யூலை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் த டிசிஷன்ஸ் தே ஆர் மேக்கிங், இஃப் தேர் இஸ் எனி சே வெயிட்டேஜ், அவங்க இந்த சண்டையை போட மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். இதே 6th ஷெட்யூலில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லடாக்லேயும் கேட்குறாங்க. லடாக்லேயும் அதே அசிமெட்ரிக் ஃபெடரலிசமோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேங்களா? இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான இப்போ இருக்கக்கூடிய அசிமெட்ரிக் ஃபெடரலிசமுக்கான எக்ஸாம்பிளாக இருக்குது. ஓகே, கேஸ் ஸ்டடியும் எழுதலாம், அதே மாதிரி வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஓகேங்களா? Next is with respect to Google is scouting for the nuclear power. Google is scouting for a nuclear power. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் இதை வந்து வாங்க போகிறாங்களாம். எதுக்குன்னா இப்போ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படுது ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு கான்ஸ்டண்ட்டான பவர் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பவர் பேக் டவுனு அந்த மாதிரி ஆகாமல் பிளாக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இவங்க கான்ஸ்டன்ட் பவருக்காக ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க கூகுள். அப்போ தான் அவங்கள வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ண முடியும், மிஷின் லாங்குவேஜில் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. இது எங்கே கொண்டு போய் முடியும்னு நமக்கு தெரில. ஓகேங்களா? சைஃபை மூவிஸ்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இதெல்லாம் வந்து படிக்கும்போது. பட் ஓகே, நம்மளுக்கு அது தேவையில்லை. நமக்கு என்ன தேவைன்னா நியூக்ளியர் எனர்ஜி வந்து ட்ரூலி க்ளீனா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இப்போ நியூக்ளியர் அப்படின்னு எடுக்கும்போது சைக்கலாஜிக்கலாகவே வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி மேலே நமக்கு ஒரு அவர்ஷன் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு அவர்ஷன் இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும். என்னதான் அதனால் வந்து நமக்கு வந்து கரண்ட் வருது அப்படின்னாலுமே இட் இஸ் நாட் அ க்ளீன் எனர்ஜி. 100% க்ளீன் எனர்ஜியானா கிடையாது, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்போசல் மெத்தடாலஜி.
அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, எங்கே கொண்டு போய் சேர்க்குறீங்க? அல்டிமேட்டாக கடலில் கொண்டு போய் கலக்குறீங்க. கலக்கலை, அதை வந்து ஒரு இது மாதிரி மாற்றி வைக்க போகிறீங்க. அது பல ஆயிரம் வருஷம் அது ரேடியோ ஆக்டிவாக போயிட்டே இருக்கும். அப்படின்னும்போது இஃப் தேர் இஸ் அ கேஸ் ஆஃப் லீக்கேஜ் ஆல்சோ தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி ஆஃப் த ஓஷன். அதை நம்பி இருக்கக்கூடிய கோஸ்டல் மக்களுக்கு லைவ்லிவுட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இட் இஸ் நாட் 100% clean energy first of all. Second, the disasters which has been struck. 3 mile டிசாஸ்டர்னு ஒரு டிசாஸ்டர் யூஎஸில், அதுக்கப்புறமா வந்து செர்னோபைல் டிசாஸ்டர், அதுக்கப்புறமா வந்து ஃபுகுஷிமா. இந்த 3 தான் வந்து இம்பார்ட்டண்டான நியூக்ளியர் டிசாஸ்டர்ஸ் இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆஃப் டிசாஸ்டர்ஸும் இருக்குது, ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? டிசாஸ்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியர் எனர்ஜி வேணாம் அப்படிங்கிறதுக்கான சில ஜஸ்டிஃபிகேஷன்ஸை யூ கேன் கிவ். ஓகேங்களா? வேணுன்றதுக்கு எனர்ஜி, க்ளீன் எனர்ஜி, அது இதுன்னு எது வேணாலும் சொல்லிக்கோங்க. வேணாங்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஓகே. Next is with respect to celebrating, we are in the verge of eliminating Kala Azar and we have also eliminated trachoma. Trachoma அப்படிங்கிறது வந்து ஒரு permanent blindness disease. ஓகேங்களா? இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is because of it is a bacterium disease. Bacterial trachoma அப்படிங்கிறது ஒரு bacterial disease. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரக்கோமா இட் இஸ் அ க்ரானிக்னா வந்து எப்பயுமே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? லாங் டேர்ம் க்ரானிக் அப்படிங்கிறது. ஓகே, இட் இஸ் அ பாக்டீரியல் டிசீஸ். அதுக்கப்புறம் அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ இரிட்டேஷன், டிஸ்சார்ஜ், அதுக்கப்புறமா வந்து ஸ்வெல்லன் ஐலட்ஸ், இதெல்லாம். ஆனால் இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இஃப் நாட் ட்ரீட்டட் இட் வில் எண்ட் அப் இன் பெர்மனண்ட் பிளைண்ட்னஸ். பெர்மனண்ட் பிளைண்ட்னஸ்ஸு கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அன்ஹைஜீன் ஏரியாஸில் தான் வருமா. பாவர்ட்டி, அன்ஹைஜீனிக் ஏரியாஸில் தான் இது வரும். ஓகேங்களா? அதனால தான் இதை வந்து நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸில் இதையும் சரி காலா அசாரையும் சரி சேர்த்துருக்காங்க. ஏன்னா காலா அசாரம் எதனால் இதுவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ஃப்ளைஸ்னால. சாண்ட்ஃப்ளைஸும் எங்கே இருக்கும்? புவர் சானிடேஷன், சானிட்டரி ஏரியாஸில் தான் சாண்ட்ஃப்ளைஸ்லாம் வளரும். ஓகேங்களா? அதனால் காலா அசார் இஸ் இது புரோட்டோசோவா. It is a bacterium. Trachoma is a bacterium. Kala Azar is a protozoa. ஓகேங்களா? ஸோ இதோடைய க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எலிமினேட் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா who defines that prevalence of trachoma falls below 0.2% in people aged 15 and above. 0.2% ஆகணும். அதுக்கப்புறம் 1 to 9 அப்படின்னா இட் இஸ் லெஸ் தேன் 5% இருக்குது அப்படின்னா தென் இட் ஹாஸ் பின் எலிமினேட்டட். எலிமினேஷனுங்கிறது வேற, எராடிகேஷன் ஆஃப் அ டிசீஸுங்கிறது வேற. அப்போ எலிமினேஷன்னா என்ன அர்த்தம்? டிசீஸ் இருக்குது ஆனால் அது ஒரு பப்ளிக் ஹெல்த் அசார்டு கிடையாது. இதுக்கப்புறம் பெரிதும் பரவக்கூடிய டிசீஸாக இல்லை, அதை கட்டுப்படுத்தியாச்சு ஓரளவுக்கு. ஆனால் விட்டோம்னா திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வி ஹவ் எலிமினேட்டட் திஸ் டிசீஸ். காலா அசாரையும் சரி அதுக்கப்புறம் ட்ரக்கோமாவும் சரி வி ஹவ் எலிமினேட்டட், நாட் எராடிகேட்டட். போலியோவை எராடிகேட் பண்ணிட்டோம், அப்பயுமே அங்கே ஒன்று இங்கே ஒன்றா வருது. ஓகேங்களா? பட் இதுதான் எராடிகேஷன், அதாவது சுத்தமாக இல்லாமல் பண்ணுறது எராடிகேஷன். எலிமினேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக்கிடுறது. அப்போ காலா அசாருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 பாப்புலேஷனில் 1 or 0, அதுதான் வந்து அந்த எராடிகேஷன், எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 3 வருஷம் தொடர்ந்து வச்சுருக்கணும். இதே ரெக்கார்டு வச்சுருந்தா ஹூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO will give you you have eliminated, successfully eliminated அப்படின்னு சொல்லிடும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டபிள் பர்னிங். ஸ்டபிள் பர்னிங் வந்து கவர்மெண்ட் இது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள கழுவி ஊற்றிருக்காங்க அத்தாரிட்டிஸை. ஓகேங்களா? எங்கன்னா ஒழுங்காக ஏதாவது பண்ணுறீங்களா? ஏன்னா டெல்லியில் தானே நடக்குது, அங்கே தானே அவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட் இஸ் அஃபெக்டிங் த பீப்புள்ஸ் ரைட் டு லைஃப். ஆர்டிகல் 21 இஸ் அஃபெக்டட்
because of the inaction of the officials. வருஷம் வின்டர் வருது, வின்டர் வரும்போது ஸ்டபிள் பர்ன் ஆகுது, ஸ்டபிள் பர்னிங் வரும்போது பொல்யூஷன் நடக்குது. இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரே கத்தல். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்? இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த ஸ்டேட். பிகாஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 there is a provision. ஓகேங்களா? என்ன ப்ரொவிஷன்னா செக்ஷன் 15 வந்து அவுட்லைன்ஸ் த பெனாலிட்டி ஃபார் வயலேட்டிங் த ப்ரொவிஷன்ஸ். ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் போடுறாங்க அப்படின்னா ஸ்டபிள் பர்னிங் பண்ணக்கூடாதுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இருந்தாலுமே ஸ்டபிள் பர்னிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கலெக்டிவ் ஃபெயிலியர் ஆஃப் த அஃபீஷியல்ஸ் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து கண்டிச்சிருக்காங்க. தே ஹவ் கண்டம்டு த அஃபீஷியல்ஸ், என்விரான்மெண்டல் அஃபீஷியல்ஸ். ஸோ நமக்கு ரெண்டு விஷயம் நல்லா இப்போ இதில் இருந்து என்ன தெரியணும் அப்படின்னா, ரைட் டு லைஃப், ரைட் டு என்விரான்மெண்ட், க்ளீன் என்விரான்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட் டு லைஃப், ஆர்டிகல் 21. இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபிலிம்ஸில். எப்படி வந்து ரைட் டு ப்ரைவசி கேட்டாங்களோ அதே மாதிரி ரைட் டு என்விரான்மெண்ட், க்ளீன் என்விரான்மெண்ட் கேன் பி ஆஸ்க்ட். செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், தேர் இஸ் அ ப்ரொவிஷன் ஆஃப் பெனாலிட்டி இன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஃபார் த பொல்யூஷன். ஸ்டெபிள் பர்னிங்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். செக்ஷன் 15 அப் டு 1 lakh ஃபைனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 lakh, 5 years ஆஃப் imprisonment and 1 lakh penalty as fine. அப் டு கிடையாது, அண்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப் டு வேறு, அண்டு வேறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்தியா க்ளோஸ் டு ஃபைனலைசிங் த இண்டஸ்ட்ரி கார்பன் டார்கெட்ஸ் அஹெட் ஆஃப் சிஓபி மீட். இப்போ சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குங்க. சிஓபி மீட் வந்து நம்மளுக்கு இதுக்கப்புறம் சிஓபி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நவம்பர் முடிகிற வரைக்கும் நமக்கு சிஓபி தான். ஓகே, இப்போ சிஓபியில் அதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஸு அது இதுன்னு போட்டு ஒரே டார்ச்சர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? என்விரான்மெண்டல் நியூஸாக தான் வந்துட்டுருக்க போகுது. இப்போ சிஓபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அசர்பைஜானில் நடக்க போகுது. இந்தியா வந்து இட் இஸ் இன் த அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஃபார் டிசைடிங் த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி. கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இன்டென்சிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தேர் இஸ் அ டெஃபினிஷன் ஃபார் இட். என்னன்னா தோ இருக்கு பாருங்கள். எமிஷன் இன்டென்சிட்டி இஸ் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பர் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ ஒரு யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுறீங்க, இதுதான் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இன்டென்சிட்டி. இந்த எமிஷன் இன்டென்சிட்டியை நம்ம 2030க்குள்ளே 45% குறைக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, தேர் இஸ் அ டார்கெட் கொடுக்குறாங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு. அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டு அபேட், HARD, ஹார்டு டு அபேட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்களால அந்த எமிஷனை வெளியிடாமல் நிறுத்த முடியாது. ஸோ அவங்களுக்கு அப்போ குறைக்கவாவது முடியும்ல, அந்த குறைக்கிறதுக்கான டார்கெட்டை கொடுக்குறாங்க. அதுதான் கார்பன் டார்கெட்ஸ். இந்த டார்கெட்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய அந்த நிலைமையில் இந்தியா இருக்கான் இப்போதைக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தே கேன் பை கிரெடிட்ஸ் ஆல்சோ. கிரெடிட்டை வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா என்ன வரும்னா, இப்போ ஒரு டார்கெட்டை கொடுக்குறாங்க, அந்த டார்கெட்டுக்கு கீழே வந்து இவங்க எமிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதெல்லாம் கிரெடிட்டாக மாற்றி இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வேறு யாருக்குன்னா விற்றுடலாம். இப்போ மற்ற இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் அதிகமாக இவங்களோட டார்கெட்டை விட அதிகமாக இது பண்ணிட்டாங்க, எமிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த டார்கெட்டை இவங்ககிட்டேருந்து காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஸோ சமப்படுத்திக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குங்க. ஓகேங்களா? இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் எமிட் 10 tons ஆஃப் CO2 per year. There is a industry, steel industry இருக்கு. They can emit ஒரு 10 tons அப்படின்னு இருக்கு. இல்லைனா வித்தின் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கூட அதை வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது சிமெண்ட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் எமிட்டிங் ஒன்லி 7 tons. தி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஹாஸ் எமிட்டட் 13 tons. ஸோ இவங்க இந்த கிரெடிட் இருக்குல்ல, இந்த கிரெடிட்டை வந்து இவங்க வாங்கிக்கலாம். வாங்கி இப்போ இவங்களும் 10 ton இவங்களும் 10 ton ஆகிடுது. இதுதான் கார்பன் கிரெடிட்ஸ் வாங்கிக்கிறது. ஓகேங்களா? அப்போ
ஒரு கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு இவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க. எவ்வளோ சேவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதை வெளியே விற்று நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ விற்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவே இட் இஸ் கிவிங் எ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். ஸோ அவங்க இன்னுமே வந்து அந்த இதில் கம்மி பண்ணி அந்த இன்டென்சிட்டியை குறைக்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ ஸ்டியரிங் கமிட்டி. இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை யார் பண்ணுறாங்க? இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுக்குறது யார்? பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. தேர் இஸ் அ ஸ்டியரிங் கமிட்டி, நேஷ்னல் ஸ்டியரிங் கமிட்டி ஃபார் இந்தியன் கார்பன் மார்க்கெட். ஓகேங்களா? நேஷ்னல் ஸ்டியரிங் கமிட்டி ஃபார் இந்தியன் கார்பன் மார்க்கெட். இட் இஸ் ப்ரிசைடட் பை co-chaired by secretaries of Ministry of Environment, Forest and Climate Change, அதுக்கப்புறம் Ministry of Power. இந்த ரெண்டு செக்ரட்டரியும் வந்து co-chair பண்ணுறாங்க நேஷ்னல் ஸ்டியரிங் கமிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து there is a யூனிவர்ஸில் வந்து இன்னொரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் ஃபினாமினா இஸ் கால்ட் அஸ் ப்ரௌன் டார்ஃப். இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஸ்டாரும் இல்லை, ரெண்டும் கட்டான அர்த்தம். அதுதான் ப்ரௌன் டார்ஃப். ஓகேங்களா? ஸ்டாரும் இல்லை, அதே நேரத்தில் பிளானட்டும் இல்லை. இட் இஸ் டூ ஸ்மால் டு பி கன்சிடர் அஸ் அ ஸ்டார், டூ லார்ஜ் டு பி கன்சிடர் அஸ் அ பிளானட். ஓகேங்களா? இந்த மாதிரியான பாடிஸ், செலஸ்டியல் பாடிஸ், இதை தான் வந்து ப்ரௌன் டார்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரீசெண்டாக இப்போ ஒரு ப்ரௌன் டார்ஃபுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலிஸ் 229b. இதை வந்து பைனரி ஸ்டார்னு சொல்கிறாங்க. அதாவது 2 ஸ்டார் இருக்கான், அதனால் கிலிஸ் 299ba பிபின்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு. ஓகே, இதோட மாஸ் பார்த்தீங்கன்னா 34 டைம்ஸ் கிரேட்டர் தேன் ஜூபிட்டர். ஜூபிட்டர் தான் நம்மளோட இதிலே பெருசு, அதை விட பெருசு அது. பட் அது ஸ்டார் கிடையாது. தே ஆர் கால்ட் அஸ் வானபி ஸ்டார்ஸ். ஓகே, குவாட் குரூப்பிங் கண்ட்ரீஸ் ஹஸ் டேக்கன் பார்ட் பேக் டு பேக் வார் கேம்ஸ். ஸோ மலபார் எக்ஸசைஸ் வந்து குவாட் குரூப்பிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது எங்கே பண்ணாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். எங்கன்னா வந்து விசாகப்பட்டினமில் பண்ணியிருக்காங்க இந்த டைமில். அது பேக் டு பேக்குங்கிறாங்களா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா வந்து காக்காடு அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ். காக்காடு எங்கே பண்ணாங்க? ஆஸ்திரேலியாவில் பண்ணாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மலபார் எக்ஸசைஸ் குவாட் குரூப்பிங் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக. இதுக்கு முன்னாடி வந்து காக்காடு ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இட் இஸ் அ மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ் காக்காடு. கிட்டத்தட்ட 3000 பர்சனல் ஃப்ரம் 30 நேஷன்ஸ், அப்புறம் ஷிப்ஸ் ஃப்ரம் 10 கண்ட்ரீஸ், ஏர்கிராஃப்ட்ஸ் ஃப்ரம் 5 கண்ட்ரீஸ், இதெல்லாம் கன்வர்ஜ் ஆகிருக்கு. அப்போ இட் இஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ். ஆர்மி, நேவி, அப்புறமா வந்து ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து மிலிட்ரி எக்ஸசைஸாக இது ஆயிருக்கு. ஓகேங்களா? காக்காடு எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மலபார் எக்ஸசைஸையும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1992 இட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் அஸ் அ பைலேட்ரல் நேவல் ட்ரில் பிட்வீன் இந்தியா அண்ட் US. நேவல் எக்ஸசைஸ். மலபார் எக்ஸசைஸ் இஸ் அ நேவல் எக்ஸசைஸ், காக்காடு இஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ். ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செக்குலரிசம். இஸ் அ கோர் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சிருக்காங்க. இது என்னென்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. கேஸில் வந்து செக்குலரிசம், சோஷியலிசம் அப்படிங்கிற இந்த வார்த்தை ரெண்டுமே வந்து இடையில் சொருக்கப்பட்டது, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் இல்லை. அதனால் இதை வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுக்க சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்குலரிசம் அந்த வேர்டு தான் வந்து கான்ஸ்டிடியூஷனில் இல்லை, பட் அந்த ஸ்பிரிட் இருக்குது பார்த்தீங்களா, அது கான்ஸ்டிடியூஷனில் எப்போத்துலேருந்தோ இருக்குது. ஸோ அதனால் செக்குலரிசமாக இருக்கட்டும் இல்லை சோஷியலிசமாக இருக்கட்டும், இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்குலரிசம்னு எடுத்துக்கோங்க. ஆர்டிகல் 25 என்னது? இட் இஸ் நத்திங் பட் செக்குலரிஸ்டிக் பிரின்சிபிள். யார் வேணாலும் அவங்களுக்கு தேவையான மதத்தை இது பண்ணிக்கலாம், ப்ரொஃபஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் என்னது? இட் இஸ் நத்திங் பட் செக்குலரிசம். அதே மாதிரி there is a reasonable restrictions. என்ன ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the state can intervene with respect to the religion.
for administrative purposes. ஓகேங்களா, state can intervene when the religion is discriminative. So this is nothing but secularism. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து they can't use taxes and spend it for any particular religion. ஏதோ ஒரு குடிமக்களுடைய டாக்ஸை எடுத்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜனுக்கு பயன்படுத்தக்கூடாது ஸ்டேட். பட் ஃபீஸை ரெகுலைஸ் பண்ணலாம். ஃபீஸஸ் கேன் பி ரெகுலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக. ஸோ இதெல்லாமே வந்து செக்குலரிசம் தானே. நெக்ஸ்ட் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபிளுக்கு வராங்க. சோஷியலிசம் அப்படிங்கிறது கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் நாட் டேக் த வெஸ்டர்ன் டைப் ஆஃப் சோஷியலிசம், வெஸ்டர்ன் டெஃபினிஷன் ஆஃப் த சோஷியலிசம். வெஸ்டர்ன் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் லிபர்ட்டி அண்ட் பர்சனல் லிபர்ட்டியும் இண்டிவிஜுவலிசமையும் கர்டைல் பண்ணுறது தான் வந்து வெஸ்டர்ன் டைப் ஆஃப் சோஷியலிசம். பட் அவர் டைப் ஆஃப் சோஷியலிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈக்வட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ் அண்ட் நேஷ்னல் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வெல்த் ஆஃப் த கண்ட்ரி ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. இதுதான் அவர் டைப் ஆஃப் சோஷியலிசம். ஸோ அப்போ இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சோஷியலிசம் எப்படி வந்து லிபர்ட்டியை கேட்டாங்களோ, லிபர்ட்டி, சோஷியலிசம் இது எல்லாத்துக்குமே எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும் டெஃபினிஷன். ஓகேங்களா, இதையும் எழுதுறதுக்கு இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2018 லிபர்ட்டி பற்றி, 2019 லிபர்ட்டி பற்றி கேட்டாங்க UPSC. அதே மாதிரி சோஷியலிசம் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வார்த்தை 3 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, சோஷியலிசம், செக்குலரிசம், அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தையையும் எந்த அமெண்ட்மெண்ட்டில் சேர்க்குறாங்கங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 42nd அமெண்ட்மெண்ட்டில் சேர்க்குறாங்க. அப்புறம் அதே மாதிரி ப்ரியாம்பிளில் இந்த மாதிரி சேர்க்கலாமா அப்படின்னும் பொழுது கேசவனந்த பாரதி கேஸில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணாத மாதிரி சேர்த்துக்கலான்ட்டாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ கலா ஆசார் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தேர் இஸ் அ கைண்ட் ஆஃப் வார்ஃபேர் விச் இஸ் கால்ட் அஸ் நான் கைனட்டிக் வார்ஃபேர். இந்த மாதிரி வார்த்தை தான் கேட்டு விட்ருவோம், அவ்வளோதான். GS3 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வார்ஃபேர், டைப்ஸ் ஆஃப் வார்ஃபேர். இதில் கைனட்டிக் வார்ஃபேர்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய டிப்பிக்கல் வார்ஃபேர் இருக்குது பார்த்தீங்களா, எம்ப்ளாயிங் மிலிட்ரி வெப்பன்ஸ், அதன் மூலமாக வந்து சண்டை போடுறது, இதுதான் வந்து கைனட்டிக் வார்ஃபேர். நான் கைனட்டிக் வார்ஃபேர் அப்படின்னா என்னது? அப்போ இது இல்லாமல் மற்ற எந்த வார்ஃபேர் வந்தாலும் அது நான் கைனட்டிக் தான். சைபர் வார்ஃபேர்லேருந்து, அப்புறம் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்லேருந்து, அதுக்கப்புறம் இப்போ பேஜர் வார்ஃபேர், பேஜரில் வந்து நம்ம அட்டாக் நடந்துச்சு, அந்த மாதிரியான வார்ஃபேர்லேருந்து. ஓகேங்களா, இந்த மாதிரி எந்த வார்ஃபேராக எது சேர்த்தாலுமே அது வந்து கைனட்டிக் நான் கைனட்டிக் வார்ஃபேரில் வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா, ஸோ என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ வாட்டுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் கைனட்டிக் வார்ஃபேர்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இப்போ இதோடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் which we can employ for to combat the non-kinetic warfare. அது என்னென்ன பண்ண முடியும், ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு இது என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, என்ன பண்ணலாம் இப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, நான் கைனட்டிக் வார்ஃபேர். நெக்ஸ்ட் வந்து சைல்டு பெட்ரோத்தல்ஸ் ஆர் ஆல் ploy டு எஸ்கேப் த பனிஷ்மெண்ட். இது இன்னொரு கொடுமை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு மேரேஜ், ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்டில் வந்து சைல்டு மேரேஜஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு சின்ன தப்பு இருக்குது, அதையும் இது பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் கேர்ள்ஸ் பிலோ 18 அண்ட் பாய்ஸ் பிலோ 21 இருக்குல்ல, இப்போ அதை வந்து ரீசெண்டாக அமெண்ட் பண்ணி 2 பேருக்குமே 21 மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, அதனால் இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் பிலோ 21 பிலோ 18ங்கிறது 21 மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கேர்ள்ஸ் பிலோ 21, பாய்ஸ் பிலோ 21 இவங்க யாருமே வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது. தே ஆர் கால்ட் அஸ் சைல்ட்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து அந்த இது அந்த லாவை வந்து
இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோத்தல் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து நிச்சயதார்த்தம் மட்டும் பண்ணி வச்சுக்கிறது குழந்தைங்களுக்கு. டேய் என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இதை படிக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன தாண்டா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் அவங்க நல்லா அழகாக ஒரு வார்த்தை போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, திஸ் இன்டியூஸ் த காக்டெயில் ஆஃப் பேட்ரியார்கியல், அதுக்கப்புறமா வந்து மேஸ்குலானிட்டி அண்ட் செக்ஷுவல் டாமினன்ஸ். அதுவும் அந்த சைல்டுக்கு இவங்க வந்து ஊட்டி வளர்ப்பாங்க. இப்போ அந்த பையனுக்கு நீ ஆல்ரெடி வந்து இந்த வந்து பெட்ரோத்தலான பொண்ணு, நீ என்ன ஒன்றாலும் பண்ணலாம், நீ வான்னா வரணும் போகணும், இப்படி சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்குறது. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பாக தான் மாறும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தை அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த ஒரு லீகல் ப்ராப்ளம் இருக்குல்ல, இதை களையணும். இப்போ அதை அதுக்கேற்ற மாதிரி அமெண்ட் பண்ணணும். பார்லிமெண்ட் ஷுட் அமெண்ட் இட் அப்படிங்கிறது. இவனுங்களால் நம்மளும் படிக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ப்ராப்ளமுங்க. அதுதான். சரி, ஓகே, இவனுங்க ஏதாவது பண்ணி விட்டு போயிடுறானுங்க, நம்ம ஏதாவது பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் தென் பட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹவ் ஆல்சோ கிவன் சம் கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஏஜ் அப்ராப்ரியேட் அண்ட் கல்ச்சுரலி சென்சிட்டிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் ஷுட் பி கிவன் இன் ஸ்கூல்ஸ். செக்ஷுவல் எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஸ்கூல்ஸ்லேயே கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செக்ஸ் எஜுகேஷன் முதல்ல அடல்ட்ஸுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுக்கறது வேறு. ஃப்ரீ வில்லேஜ் டிரைவ் சிமிலர் டு ஓப்பன் டெஃபகேஷன் ஃப்ரீ வில்லேஜ். அந்த மாதிரி வந்து சைல்டு மேரேஜ் ஃப்ரீ வில்லேஜ் டிரைவ் மாதிரி, ஓப்பன் டெஃபகேஷன் மாதிரியே சைல்டு மேரேஜ் ஃப்ரீ வில்லேஜ் டிரைவ் மாதிரி சில விஷயங்களை பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ். இதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க, இது எல்லாமே பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அது விச் இன்வால்வ்ஸ் லோக்கல் அண்ட் கம்யூனிட்டி லீடர்ஸ். அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட் த ஹோம் மினிஸ்ட்ரி டு எஸ்டாப்ளிஷ் டெசிக்னேட்டட் போர்ட்டல் ஃபார் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ஆஃப் சைல்டு மேரேஜ். போர்ட்டல் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? டெசிக்னேட்டட் போர்ட்டல் ஃபார் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ஆஃப் சைல்டு மேரேஜ். நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் should initiate compensation for the girls those who are opting out of the marriage. சைல்டு மேரேஜுக்கு எனக்கு வேணான்ட்டு அவுட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரியான விமன்ஸுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு. அதுக்கப்புறம் ஆனுவல் பட்ஜெட்டிங் வந்து இதுக்கு தனியாக நீங்கள் ஒதுக்கி வைக்கணும். இப்படி சில இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெக்கமெண்ட். இந்த 5 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. சைல்டு மேரேஜ் பற்றி எது கேட்டாலும் எழுதலாம். தட்ஸ் ஆல், முடிஞ்சு. ரெக்கமெண்டேஷன் ஓவர் உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ரீகால்ஸ் தட் 2022 வந்து ஒரு பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் ஒன்று போட்டாங்க. பினாமி டிரான்சாக்ஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்கங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ்லி பண்ணிடுறாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ்லினா எப்போ அமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னாடி இருந்தும் இது பொருந்தும் அப்படிங்கிறது தான் ரெட்ரோஸ்பெக்டிவ். ப்ராஸ்பெக்டிவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம்னு அர்த்தம். அப்போ இதுக்கு முன்னாடி பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, என்னென்னா இப்போ பினாமி டிரான்சாக்ஷனில் ஈடுபட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஈடுபட்டாங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியை லிங்க் பண்ணி அதை லாக் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் 3 வருஷம் அவங்கள சிறையில் போட்டு வைக்கலாம். இதெல்லாம் வந்து பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட். ரெட்ரோஸ்பெக்டிவ்லிங்கிறதுனால இது ஆர்பிட்ரியாக இருக்குது அப்படின்னு அன்கான்ஸ்டிடியூஷனல்னு அறிவிச்சிடுறாங்க இந்த அமெண்ட்மெண்ட்ஸை. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அடுத்து ப்ராஸ்பெக்டிவ்லி வருமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு இப்போ வந்து திருப்பி அதை எடுத்திருக்காங்க, இந்த கேஸை வந்து எடுத்திருக்காங்க. இவ்வளோதான். ஓகேங்களா? இட் இஸ் அ கண்டினியூஸ் கேஸ். இப்போ அடுத்து என்ன ஆகுது ஏதுங்கிறத பார்த்துருவோம் நம்ம. அப்புறம் நம்ம அது வரும்போது பார்க்கலாம். யூசிஜி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டிராஃப்ட்ஸ் த கைட்லைன்ஸ் ஃபார் அகாடமிக் லீடர்ஸ் இன்ஸ்பயர்டு பை ட்ரெடிஷ்னல் விஸ்டம். அதாவது there is a traditional wisdom of time, context and actor. Traditional wisdom of call, stan and patra. Call, stan and patra. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ அகாடமிக் லீடர்ஸ் அப்படின்னும் போது ஃபேக்கல்ட்டிஸ், அப்புறம் மென்டார்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு. ஏன்னா வந்து இவங்க தான் அடுத்த லீடர்ஸை உருவாக்க போகிறாங்க. அப்போ இவங்கள ஒரு கைடன்ஸ் மாதிரி, இவங்களுக்கு ஒரு கைடன்ஸும் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மென்டார்ஷிப்பும் கொடுக்கறது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசிஜி சில கைடன்ஸ் விட்டுருக்காங்க. அது ட்ரெடிஷ்னல் விஸ்டமை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க.
இந்த 3 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ட்ரெடிஷ்னல் விஸ்டம் பற்றி ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி வருது, அப்படி இல்லைனா வந்து எஸ்ஏல எழுத போகிறீங்க, எத்திக்ஸில் எழுத போகிறீங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கால், ஸ்தான் அண்ட் பத்ரா. கால்னா டைமு, ஸ்தான்னா வந்து கான்டெக்ஸ்ட், பத்ரானா ஆக்டர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து த ரைஸ் அண்ட் டெத் ஆஃப் யாயா சின்வர். யாயா சின்வர் தான் வந்து இஸ் ரிகார்டட் as the brain behind the Hamas attack of Israel. October 7, 2023ல அந்த அட்டாக்கை வந்து மூளையாக நின்று செயல்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் யாயா சின்வர். he was a product of Israel's aggression. இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் யூனிஸ் ரெஃப்யூஜி கேம்பில் தான் பிறந்திருக்காரு. கான் யூனிஸ் ரெஃப்யூஜி கேம்ப். ஓகேங்களா. ஸோ இவரை வந்து இவரோட கொலையை பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து கொண்டாடுது. பட் he has been regarded as a martyr. அதான் சொல்லுவாங்க, ஒன் மேன்ஸ் டெரரிஸ்ட் இஸ் அதர் மேன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 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 சூழல் இருந்துக்கிட்டே இருக்க வரைக்கும், அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் அ அக்ரஸர், அது இருந்துக்கிட்டே இருக்க வரைக்கும் இந்த மாதிரி நிறைய யாயா சின்வர்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், பயோலுமினசன்ஸ் லைட்ஸ் அப் த பீச்சஸ் ஆன் ஈசிஆர். பயோலுமினசன்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை பற்றி வந்து ப்ரீவியஸ் இயரில் கேள்வியும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ மஷ்ரூம்ஸ் வச்சு கேட்டாங்க. ஓகே, மஷ்ரூம் ஹேஸ் த எபிலிட்டி டு பயோலுமினசன்ஸ். ஸோ பயோலுமினசன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் அ சர்டன் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் ஜெல்லிஃபிஷ் அண்ட் ஃபயர்ஃப்ளைஸ் டு ப்ரொடியூஸ் லைட். தட்ஸ் ஆல். ஓகேங்களா. certain organisms to produce light. Bioluminescence. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக பண்ணுவாங்க. மெரைன் ஆர்கானிசம்ஸ் யூஸ் திஸ் எபிலிட்டி ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபார் அட்ராக்டிங் ப்ரே, ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் கம்யூனிகேஷன், அட்ராக்டிங் மேட்ஸ், பாசிபிள் மேட்ஸ். இந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸ் காரணத்துக்காகவும் இவங்க பண்ணலாம். யார் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்பீசிஸ் லைக் டைனோஃப்ளாஞ்சலைட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ். இது வந்து ஜூ பிளாங்க்டான். இது டைனோஃப்ளாஞ்சலைட்ஸ், கோபிபார்ட்ஸ், அப்புறமா வந்து ஜெல்லிஃபிஷ், ஸ்குவிட்ஸ் எல்லாமே வந்து இந்த 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 இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பயோலுமினசன்ஸ்ன்னு போட்டு மஷ்ரூம் எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் அது. அப்புறம் இதில் வந்து கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க. இந்த வார்த்தையெல்லாம் இந்த வேர்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதை கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து விஜயகிஷோர் ரத்னகர். அவங்க தான் வந்து இப்போ நியூ சேர்மன், விமன் சேர்மனாக வந்து நேஷ்னல் விமன் கமிஷனுடைய சேர்மன் அவங்க தான் இப்போ. அண்ட் நேஷ்னல் விமன் கமிஷன் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி ஆர்கனைசேஷன். ஸோ ஷீ வில் பி இன் த சேர்மனாக வந்து 3 வருஷம் இருக்கலாம், இல்லைனா வந்து 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம், விச் எவர் இஸ் early. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி ஆர்கனைசேஷன். National Commission for Women is a statutory organization which empowered to work towards the advancement of the women's rights. அதுக்கப்புறமா வந்து it also reviews the constitutional and legal safeguards of the women. இந்த mandates இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோதான். ஓகேங்களா. mandate of the National Women Commission, Commission for Women. நெக்ஸ்ட், ஸ்டீல் இம்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து if you curb the steel import, MSME வந்து அவங்களுடைய மேக் இன் இண்டியா இல்லைனா வந்து மேக்கிங் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் எபிலிட்டி வந்து அடி வாங்கிடும், இல்லை அவங்களுடைய அந்த காம்படிட்டிவ்னஸ் வந்து அடி வாங்கிடும் அப்படின்ட்டு வந்து ஸ்டீல் இன்ஜினியரிங் அந்த பாடி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. என்ன பண்ண போகிறாங்கன்னா, டொமஸ்டிக் ஸ்டீல் ப்ரொடியூசர்ஸுக்கு ஸ்டீலோடைய அவங்களுடைய அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை ஏற்றுறதுக்காக பல ஸ்டீல் ப்ரொடியூசர் இந்த இம்போர்ட்லாம் அதிகமாகிட்டுருக்கு, ஜப்பான்லேருந்து, சைனாலேருந்து, வியட்நாம்லேருந்து. அப்போ அந்த ஸ்டீலெல்லாம் இம்போர்ட்டை வந்து கர்ப் பண்ணுன்றதுக்காக இம்போர்ட் டியூட்டியை ஏற்றலான்னு நினைக்கிறாங்க. அப்படி ஏற்றுனீங்கன்னா இப்போ காம்படிட்டிவ் அந்த லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீலை வாங்கி தான் சில எம்எஸ்எம்இ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டை தயாரிக்கிறாங்க லோ காஸ்ட்டில். அப்போ அந்த லோ காஸ்ட் அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களோட காஸ்ட் ஏறிடும், இவங்களுடைய காம்படிட்டிவ்னஸ் பாதிச்சிரும், எம்எஸ்எம்இஸோடைய காம்படிட்டிவ்னஸ் பாதிச்சிரும் அப்படிங்கிறத இந்த ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ
இதுதான் அந்த சப்ளை செயின். ஓகேங்களா? இதோட இம்பார்ட்டன்ஸையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு விஷயத்தில் கை வச்சாங்கன்னா இன்னொரு யாராவது ஒருத்தவங்க அந்த இம்போர்ட்லேருந்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பாதிப்பாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஐஸ் பர்சியூம்டு கன்சென்ட். பர்சியூம்டு கன்சென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார் ஐ டொனேஷன். ஓகேங்களா? கார்னியா ரிட்ரீவல். ஓகேங்களா? இப்போ கார்னியா ரிட்ரீவல், இந்த ரெண்டு ஐயில் இருக்கக்கூடிய அந்த கார்னியா மேலே இருக்கக்கூடிய அந்த கார்னியாவை நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இறக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமையே அந்த கார்னியாவை ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சென்டர். அப்போ என்னுடைய கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் எடுக்க, பர்சியூம்டு கன்சென்ட்னா என்ன அர்த்தம்? நீ இங்கே இறந்தாலே உங்ககிட்டேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். உங்ககிட்ட கன்சென்ட்லாம் வாங்கணுன்ற தேவை கிடையாது. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஏன்னா இந்த போஸ்ட்மார்ட்டமில் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கொண்டு வர போகிறதில்ல, உங்களோட முகத்தை எந்த வகையிலையும் சிதைக்க போகிறதில்ல இதை எடுக்கிறதுனால. பட் இந்த கார்னியா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதோட டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது, 50% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இறக்குறவங்களுடைய கார்னியாவை எடுத்தால் இது நமக்கு யூஸ் ஆகுங்கிறது தான் சென்டருடைய ஒரு எண்ணம். இப்போ இந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வாழும்போது இந்த மாதிரி ஒரு வில்லுலேயே அவங்க வந்து எழுதி வைக்கணுமா, என்னுடைய கார்னியாவை இப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி எழுதாதவங்களுடைய அந்த கார்னியாவை அந்த ப்ரெஸ்யூம்டு கன்சென்ட் மூலமாக, இந்த டாக்டரின் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்தியாவும் சிங்கப்பூரும் வந்து ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் அ ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? இன் டிஃபென்ஸ். ஓகேங்களா? டிஃபென்ஸில் வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சைபர் செக்யூரிட்டி, இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து எப்படியெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரெண்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸும் உட்காந்து பேசியிருக்காங்க. இவ்வளோ தான். இதில் பெருசாக அப்டேட் கிடையாது. பட் இந்த மாதிரி ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றியும் அதுக்கப்புறம் ஆர்மி ட்ரைனிங் பற்றியும் இந்தியாவும் சிங்கப்பூரும் பேசியிருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஏன்னா இது அடுத்த ஏதாவது இதுக்கு சம்மந்தப்பட்ட நியூஸ் வரும்போது நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாஸ் 4th நியூக்ளியர் சப்மரைன் ஹஸ் பீன் லான்ச்டு. சார் என்ன சார் 4th அரியன்ட்டு, அப்புறம் வந்து அரகாட், அப்புறமா வந்து இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இது வந்து அரித்மான். அப்படின்னா 3 தானே? அப்படின்னா S4ன்னு இருக்குது. நானும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அரிஹண்ட்டுங்கிறது நம்மளுடைய இண்டிஜினியஸ்லி டெவலப்டு சப்மரைன், ஃபஸ்ட்டு சப்மரைன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லீஸுக்கு வாங்கி வச்சுருந்துருக்கோம். அதுக்கு பேர் வந்து INS சக்ராவாம். அதை எழுதி வச்சுக்கோங்க, INS சக்ரா. அதுதான் S1 சப்மரைன் 1. S2 தான் வந்து அரிஹண்ட். ஆனால் இட் இஸ் த இந்தியாவில் டெவலப் பண்ண இண்டிஜினியஸ்லி டெவலப்டு நியூக்ளியர் சப்மரைன் அரிஹண்ட். அப்புறம் செகண்ட் அரிகாட், இப்போ அரித்மான் 4th சப்மரைன். நெக்ஸ்ட் வந்து தேர் வாஸ் அ லா. உத்தரப்பிரதேஷில் வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஹஸ் enacted a law, மதராசா எஜுகேஷன் போர்டு ஆக்ட் 2004. ஓகேங்களா? இந்த ஆக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாண்ட்ஸ் டு இது இந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் வந்து அந்த மதராசாவில் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டமை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ரெகுலேட் பண்ணுறது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் செக்குலர் பிரின்சிபல். ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஹைகோர்ட், உத்தரப்பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து இட் ஹஸ் ஸ்டக் டவுன் திஸ் ஆக்ட் அன்கான்ஸ்டிடியூஷன்ட்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ரெகுலேட் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா ஆர்டிக்கல்லே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே வந்து இட் ஹாஸ் பீன் ரீசனபிளி ரெஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா? ரெகுலேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? வயலேட் தான் பண்ணக்கூடாது, செக்குலர் பிரின்சிபலை நீங்கள் வயலேட் தான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். அதுக்கப்புறமா வந்து ஒருத்தர் வந்து இது கேட்டிருந்தார், இஸ்ரேல் பாலஸ்தீன். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிடலாம். நான் பண்ண சொல்லிடுறேங்க, எஸ்டர்டே பிபிடியை நான் பண்ண சொல்லிடுறேன். CJ is changed and why new CJ duration?
அது வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் சிஜேஐ மாற்றுவாங்க. சிஜேஐயாக இருந்தாலுமே 65 இயர்ஸ் தான் அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தான் இவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜும். அப்போ 65 ஆன உடனே அவங்க ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கலி. அதில் யார் சீனியரோ அவங்க தான் வந்து சிஜேயா நெக்ஸ்ட் சிஜேயா மாறுவாங்க. சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இப்போ இஸ்ரேல் இருக்காங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க நினச்சா யாரை வேணாலும் எங்கே வேணாலும் சாகடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளோட சைக்காலஜிலே இருக்குல்ல, இன்க்ரைண்டாக இருக்குல்ல, அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்கல்ல, இதுதான் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். ஓகேங்களா? இல்லைனா வந்து இப்போ கல்ச்சுரலாக வந்து இப்போ யூஎஸ் அண்டு யூஎஸ்எஸ்ஆர் இருக்குது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வார் டைமில் இவங்களை பற்றி அவங்க தப்பாக பேசுவாங்க. அதாவது தப்பானா ஏதாவது வந்து டிஸ்இன்ஃபர்மேஷனை கிளப்பி விடுவாங்க, அவங்கள பற்றி இவங்க டிஸ்இன்ஃபர்மேஷனை கிளப்பி விடுவாங்க. அதே மாதிரி வந்து கல்ச்சுரல் ஃபீல்டில், ட்ராமாவில், மூவிஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ரொம்ப வில்லனுங்க மாதிரி, கெட்டவங்க மாதிரியே வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு சேஞ்ச் த பெர்செப்ஷன் ஆஃப் த பீப்புள், சைக்கலாஜிக்கல். இது உண்மைக்கு மாறாக இருக்கும், இல்லை உண்மையோடைய இதில் வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? டிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்புறதுங்க. இன்னும் ரொம்ப இதுவாக சொல்லணும்னா போஸ்ட் மாடர்ன் எரான்னு இருக்குது. இதெல்லாம் போஸ்ட் மாடர்ன் எராவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? டிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்புறது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் அது. ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GS 2ல் கேட்கலாம். ஓகேங்களா? GS 2லையும் கேட்கலாம், GS 3லையும் கேட்கலாம். இது ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் வரக்கூடிய அந்த இம்பேக்ட் என்ன, கவர்னன்ஸ் இம்பேக்ட் என்ன, அதுக்கப்புறமா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் வரக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் இல்லைனா எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன, இது எப்படி நம்ம சரி பண்ணலாம். ஆனால் இவ்வளோ ஓப்பனாக கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் பாலிஷ்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? சரிங்க, நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதிலேருந்து நீங்களும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. நானும் எழுதணும்னு நினைக்கிறேன், அதாவது வந்து கொஸ்டின்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் அது மறந்துடுது. ஓகேங்களா? பட் ஐ வில் ட்ரை. ஓகே, கொஸ்டின்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மதராசா எஜுகேஷனில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் அதை ரெகுலேஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு ஸ்டேட்டால் ரெகுலேஷன் பண்ண முடியுமா வேணாமாங்கிற கொஸ்டின் தான். ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம் தான் இதில் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ அமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுத்திஸ் அதை பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் ஓவராலாக பார்த்துருவோம். ஏன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதை பார்த்துட்டு we can wind up the session. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெஸ்ட் ஏஷியான்னு வச்சுக்கோங்க. வெஸ்ட் ஏஷியாவில் இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேல், ஓகேங்களா? இஸ்ரேல் இருக்கும். இஸ்ரேல், அதுக்கப்புறமா வந்து இது வந்து காசா ஸ்ட்ரிப். அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு மேலே வந்து லெபனான், அதுக்கப்புறமா வந்து there is ஈரான், அதுக்கப்புறம் ஈராக் இருக்கும். ஈராக்கு, அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹெமான் இருக்கும். ஓகேங்களா? ஏமான். ஸோ இஸ்ரேல், காசா, அதுக்கப்புறம் இங்கேயே வந்து வெஸ்ட் பேங்க்னு ஒரு இடம் இருக்கும். இஸ்ரேலுக்குள்ளேயே வெஸ்ட் பேங்க்னு ஒரு இடம் இருக்கும். இங்கே வந்து ஜோர்டான் இருக்கும். ஸோ காசாவை ஹமாஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பேங்கை வந்து PLO ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டுமே பாலஸ்தீன் தான். ஓகேங்களா? வெஸ்ட் பேங்கை PLO ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். காசா வந்து ஹமாஸ் ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலே லெபனானை வந்து ஹெஸ்புல்லாஸ் ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஈரான் இருக்காங்க. ஈரான் இஸ் அ ஷியா கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஷியா மெஜாரிட்டி கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் கீழே வந்து யமானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுத்தீஸ் இருக்காங்க. ஹவுத்தீஸ், ஓகேங்களா? ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் பீன் அட்டாக்டு பை இஸ்ரேல் அண்ட் USA.
attacked by Israel and USA. So they are following a strategy called as forward defense. Forward defense by installing their axis of resistance along Israel. அப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெபனானில் ஹெஸ்புல்லாஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் கீழே ஹவுத்தீஸ் வந்து கீழே இருக்காங்க, ரெட்சியை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெட்சியோடைய இம்பார்ட்டண்ட்டான இடம். அதுக்கப்புறம் இவங்களுக்கான பேட்டர்னாக வந்து யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஆக்டோபஸ் டாக்ட்ரின் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆக்டோபஸ் டாக்ட்ரின். தீஸ் ஆர் த டென்டக்கல்ஸ். ஆக்டோபஸ் டென்டக்கல்ஸாக வந்து யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேர் ப்ராக்சிஸ், ஈரானுடைய ப்ராக்சிஸ். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பாலஸ்டீனோட கொஸ்டின் இருக்குல்ல, வெஸ்ட் ஏஷியாவில் பாலஸ்டீனோட கொஸ்டின் வந்து இட் ஹாஸ் பீன் சைட்லைன்டு ஓவர் த இயர். இதை மறந்தே போயிட்டாங்க, பாலஸ்டீன்கிற ஒரு விஷயத்தையே அவங்க மறந்து போயிட்டாங்க. அப்போ இஸ்ரேல் என்ன நினச்சிக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் சைட்லைன் நவ், வி ஆர் சேஃப், ஸோ we can expand the contact, diplomatic contact of other West Asian countries அப்படின்ட்டு through the brokerage of US உடைய ஹெல்ப்போட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the other countries like Saudi Arabia, UAE, Bahrain, இவங்களோடலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து they are signing a accord called as Abraham Accord. ஏன்னா ஆப்ரகாம் தான் வந்து இவங்க எல்லாருக்குமான ஒரு முன்னோடி மாதிரி. இவங்க கிட்ட இருந்தால் எல்லா ஜூஸ்லேருந்து அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ்லேருந்து இஸ்லாம்லேருந்து எல்லாமே வருது ஆக்சுவலாக. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ், ஓகேங்களா? அவங்க அதில் ட்ரேசிங் ஆன்செஸ்டர் அந்த ஒரு சைடுக்கு மேலே போகிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து, ஓகேங்களா? என்ன 1000 தான் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தானே அப்படின்ட்டு வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்படி வரும் பொழுது இந்த பாலஸ்டீனை இவங்க மதிக்கலையே, இவங்க அதை பார்க்கலையே அப்படின்ட்டு இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு, அதோட பாலஸ்டீன் வில் பி சைட்லைன்டு. ஆட்டோமேட்டிக்லி தே வில் இந்த இஸ்ரேல் வந்து இந்த PLO வெஸ்ட் பேங்க்கையும் அவங்க கையில் வச்சுப்பாங்க, காசாவையும் போக போக வந்து எடுத்துப்பாங்க. அப்படின்னும் பொழுது மறுபடியும் இட் ஹேஸ் டு கம் ஆஸ் அ மெயின் கொஸ்டின் அப்படின்ட்டு 7th October அண்டர் த மாஸ்டர் மைண்ட் ஆஃப் த யாயா சின்வர் த ஹமாஸ் இஸ் அட்டாக்கிங் இஸ்ரேல். அதிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 பேரை வந்து பிணை கைதிகளாக வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ப்ரிடெக்ஸ்ட் ஆஃப் டெஸ்ட்ராயிங் ஹமாஸ் அண்ட் ரெஸ்கியூயிங் த ரெஃப்யூஜிஸ், இஸ்ரேல் இஸ் பாம்பிங் காசா அண்ட் கோயிங் இன்டு வார் வித் காசா. காசாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக, ஹமாஸை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஹிஸ்புல்லாஸ், அதுக்கப்புறமா வந்து ஹவுத்தீஸ், இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு இது ஹமாஸுக்கு பேக் பண்ணுறாங்க. அண்ட் இட் ஹாஸ் பீன் மாஸ்டர் மைண்டட் பை ஈரான். தட்ஸ் ஆல். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை, ஓகேங்களா? இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த இஷ்யூ இன்னும் போயிட்டுருக்கு. 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? Whether doubts இருக்கா? இல்லைனா we can wind up the session. Shall we? Any other doubts? Thank you. Thank you. ஜாலியாக இருங்க.